சிவாய நம்ம அம்மா பொன்னம்பலம்மா வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கைலை அறக்கட்டளையால் நடத்தப்பெற்று வருகின்ற சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற இந்த பாடத்திட்டத்திலே மொத்தம் 15 அலகுகள் இருக்கின்றன. 15 சாப்டர், 15 யூனிட். இந்த 15 யூனிட்டும் நமச்சிவாய என்கின்ற இந்த 5 எழுத்துக்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். ந என்பது திரோதான சக்தியை குறிக்கிறது. ம என்பது மலங்களை குறிக்கிறது. சி என்பது சிவபெருமானை மட்டும் குறிக்கிறது. வ என்பது அருள் சக்தியை குறிக்கின்றது. ய என்பது பல்வேறு கோடிக்கணக்கான எண்ணிலடங்கா உயிர்களை குறிக்கிறது. இந்த பாடத்தின் சிலபஸ் அவ்வளவுதான். இதை தவிர நம்ம வேற எதையும் படிக்கவில்லை. இந்த நமசிவாய என்பதிலே நாம் முழுவதும் படிக்கவில்லை, கொஞ்சம்தான் படிக்கிறோம். 14 சாத்திர நூல்கள் தனித்தனியாக இவ்வளவு பெரிய நூல்களாக நீங்கள் பார்த்திருக்கலாம். தருமபுர ஆதீனத்தின் வெளியீடு இது. இப்படி பல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை, அதில் அடிப்படை உண்மைகள், பேசிக் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கருத்துக்களை மிகவும் எளிய முறையில், அனைவருக்கும் புரிகின்ற முறையில், இதற்கு முன்னர் சைவ சித்தாந்தம் படித்திருந்தால்தான் இது புரியும் என்பது அல்ல. இதற்கு முன்னால் சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அலியாக இருந்தாலும் சரி, இவர் இந்தியாவிலே இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலே இதை அமைத்திருக்கின்றோம். இந்த பாடம் தமிழிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. பலர் ஆங்கில மொழி கல்வியை கற்றிருப்பதால் இதை அப்படியே ஆங்கிலத்திலும் டிரான்ஸ்லேட் பண்ணி பிடிஎஃப் மட்டும் இருக்கு. தமிழுக்கு நூலாக பிரிண்ட் செய்திருக்கின்றோம். இங்கிலீஷ் ஒன்லி பிடிஎஃப் ஆக இருக்கிறது. மிகவும் எளிமையான நூல். சைவ சித்தாந்த சுடர், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும், குறித்து கொள்ளுங்கள். அடிப்படை கருத்துக்கள். இப்போ அவ்வளோ 2 வருஷம் 3 வருஷம்லாம் கோர்ஸ் நடத்துகிறாங்களே, 20 வருஷமாக சைவ சித்தாந்தம் படிக்கிறாங்களேன்னா நிறைய படிக்கிறாங்க. பெரிய பெரிய கருத்துக்களை படிக்கிறாங்க, ஆழமான கருத்துக்களை படிக்கிறாங்க. நம்ம இந்த பாடத்தில் அடிப்படை கருத்துக்களை படிக்கின்றோம். எளிய வாழ்வியல் உதாரணங்களுடன், அன்றாடம் நாம் சந்திக்கின்ற வாழ்க்கையிலே எதெல்லாம் நாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த உதாரணங்களை கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு துணி துவைப்பது, அது ஒரு உதாரணமாக எடுக்கப்பட்டுள்ளது. தயிருக்கு பாலிலே உரமோர் ஊற்றுவது, அது ஒரு உதாரணமாக இருக்கிறது. நாம் பயன்படுத்துகின்ற, நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற பழமொழிகள் எல்லாம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக நார்மல் லைஃப், ரியல் லைஃப் சிச்சுவேஷன், அதில் எந்த உதாரணங்கள் எல்லாம் நாம் சந்திக்கின்றோமோ அவையெல்லாம் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த எளிய நூலிலே 15 அலகுகளில் 15 வகுப்புகள் நாம் திட்டமிடுகின்றோம். ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு அலகை சிந்திப்பதாக திட்டமிட்டிருக்கின்றோம். நேரத்திற்கு ஏற்றாற்போல் சில வகுப்புகள், ஒரு அலகுக்கு 2 வகுப்பும் நடக்கலாம். ஒரே வகுப்பிலே 2 அலகுகள் கூட நடக்கலாம். பொதுவாக ஆவரேஜாக 15 அலகுகள் நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த 15 அலகுகளின் மேலோட்டமான இந்த பொருளடக்கம். முதல் அலகிலே சிவஞானம் ஓர் அறிமுகம். இந்த சிவஞானம் என்பது என்ன, சிவம் என்பது என்ன, அவையெல்லாம் பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். துதி பாடல்கள், என்னென்ன துதி பாடல்கள் இந்த சாத்திர கல்வியிலே நமக்கு பயன்படுத்தப்படுகின்ற துதி பாடல்கள் எல்லாம் அதிலே பார்க்கின்றோம். 2வது அலகு முப்பொருள் உண்மை. முப்பொருள் என்றால் 3 பொருள், 3 பொருள்கள். இது பதி, பசு, பாசம் என்கின்ற 3 பொருள்கள். அதோடைய உண்மை நிலையை பற்றி நாம் படிக்கின்றோம். அதோடைய இயல்புகள் என்ன, அது ஏன் உண்மைன்னு சொல்கிறோம், அது என்றும் உள்ள பொருள், மாறாத பொருள், அதனால அதை உண்மைன்னு சொல்கிறோம். அடுத்த அலகிலே முப்பொருளின் அறிவு நிலை. 3 ஒரே மாதிரி இருக்குது என்று சொல்வதால்
பதியும் பசுவும் ஒன்றாகி விடாது, பதியும் பசுவும் பாசமும் ஒன்றாகி விடாது. ஆக என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கின்றன, குறிப்பாக அறிவிலே என்ன வேறுபாடு என்பதை 3வது அலகிலே நாம் சிந்திக்கின்றோம். 4வது அலகு பதியின் இயல்புகள். இந்த பதி பசு பாசத்தை ஒன்னொன்னோட இயல்புகளை நாம் சிந்திக்கின்றோம். அதோட நேச்சர், அதோட டெஃபினேஷன் என்று சொல்வார்கள். அதை நாம் சிந்திக்கின்றோம். பதியின் இயல்புகள். பதி என்பது சிவபெருமான். சிவபெருமானின் இயல்புகளை பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம், தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த படிப்புக்கு நிகரான படிப்பு இந்த உலகத்திலே வேற எதுவும் இல்லை. நீங்கள் மருத்துவத்திலே எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், எம்சிஹெச் எது செய்திருந்தாலும், இன்ஜினியரிங்கில் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிஹெச்டி எது செய்திருந்தாலும், இந்த படிப்புக்கு நிகர் இந்த தமிழ்நாட்டில் அல்ல, இந்த பூமியில் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திலே இல்லை. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே உயர்ந்த படிப்பு எது என்றால் இதுதான். பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருளின் உண்மையை படிப்பது தான் உலகத்திலே சிறந்த படிப்பு. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நாம் தான் தெரிவிக்க வேண்டும். ஒரு இனிப்பை சாப்பிட்டவர் தான் இது இனிப்பாக இருக்கிறது, நீங்களும் சாப்பிடுங்கள் என்று சொல்ல வேண்டும். நான் சாப்பிடுவேன், வேற யாராவது சொல்லிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அது பொறுப்பற்ற ஒரு நிலையை காண்பிக்கும். பதியின் இயல்புகள் என்ன, சிவபெருமானுடைய இயல்பு என்ன என்பதை இந்த 100 பக்கத்திலே நாம் படிக்கப் போகின்றோம். ஒரே ஒரு அழகுதான், 5 பக்கங்கள் தான். 20வது பக்கத்திலிருந்து 25வது பக்கம் வரை 5 பக்கத்திலே A5 சைஸ் என்று சொல்வார்கள். A4 கூட கிடையாது. A4ல பாதி சைஸில் A5, ஒரு ஜான் கூட இருக்காது. இதோட வெயிட் 100 கிராம், ஒரு தோசையை விட குறைவான வெயிட். இதோட பக்கங்களும் 100 பக்கங்கள் தான். 96 பக்கம்தான் பாடம், 4 பக்கம் அட்டைப்படம். இப்படி ஒரு எளிய சிறிய அருமையான ஒரு நூல். இதில் கொஞ்சம் எழுத்து பெரிதாக வைத்திருக்கின்றோம், வயது முதிர்ந்தவர்கள் கொஞ்சம் படிக்கிறதுக்காக. இதையே மற்ற நூல்கள் போல் ஃபாண்ட் சின்னது பண்ணியிருந்தோம்னா இது 50 பக்கம் கூட வராது. ஃபாண்ட் பெருசுப்படுத்தியே 96 பக்கம்தான் வருது, 3 டிஜிட்டில் வரவில்லை. ஆனால் இந்த பாடத்திலே சிவபெருமானை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அடுத்த பாடத்தில் அலகு 5 பசுவின் இயல்புகள். பசு என்றால் உயிர்கள். நாம் ஏன் இப்படி இருக்கின்றோம், நமக்கு சிந்தனை ஏன் இப்படி இருக்கின்றது, நமக்கு அறிவு ஏன் இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி அது இயங்குகிறது, ஏன் இந்த உலக மக்கள் இப்படி இருக்கிறார்கள், ஏன் இந்த உலகம் இப்படி இயங்குகிறது, ஏன் உறவுகள் எல்லாம் இப்படி இருக்கின்றது, அத்துணையும் படிக்கப் போகின்றோம். மற்ற பாடங்களிலே இல்லாத பல செய்திகளை இதில் நாம் படிக்கப் போகின்றோம். அடுத்ததாக பாசம். பதி பசு பாசம் 3இன் இயல்புகளை படிக்கின்றோம். பாசம் என்றால் மலங்கள். மலங்கள் 3 வகைப்படும்: ஆணவம், கண்மம், மாயை. அதிலே ஆணவ மலத்தை பற்றி நாம் முதலில் சிந்திப்போம். அதற்கு அடுத்ததாக மாயாமலம், இறுதியாக கண்ம மலத்தை பற்றி சிந்திக்கின்றோம். இந்த மாயாமலம் என்று படிக்கும் பொழுது 36 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய தனு, கரண, புவன, போகம், இதுதான் இறைவன் நமக்கு செய்த கருணை. சிவபெருமான் உனக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இப்போ பண்ணுறது விடுங்க, ஏற்கனவே பண்ணினதே தனு, கரண, புவன, போகம் கொடுத்தார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். நல்லவர்கள், தெரிந்தவர்கள், வல்லவர்கள் ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் அதற்கு எதிர்மாறாக இருக்கிறவர்கள் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆக கடைசியாக சமயம் அழிந்துவிடும். உடலின் 5 அடுக்குகள் பற்றி நாம் படிக்கப் போகின்றோம். இது அனாட்டமியில், ஹியூமன் அனாட்டமி என்று எம்பிபிஎஸ் படிப்பிலே பாடங்கள் இருக்கின்றது. எந்த ஒரு அனாட்டமிலையும் இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு கூட இந்த பாடத்தை யாரும் படிக்க முடியாது. எந்த டாக்டரும் இதை படிக்க போகிறது கிடையாது, ப்ராமிஸ். வருங்காலத்திலும் இதை படிக்க மாட்டார்கள். ஆனால் நாம் இந்த காலத்திலே நாம் இதை படிக்கின்றோம். உடலின் 5 அடுக்குகள் என்ன என்பதை படிக்கப் போகின்றோம். 60 தாத்வீகங்கள் என்ன என்பதை படிக்கப் போகின்றோம். 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள், மொத்தம் 96 கருவிகள். 36 பெரிய கருவி, 60 சிறிய கருவிகளாக சேர்த்து 96 கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு இறைவன் நமக்கு. தச வாயுக்கள் பற்றி படிக்கப் போகின்றோம். 3 குணங்களை பற்றி படிக்கப் போகின்றோம். இறுதியாக இதெல்லாம் மாயைக்குள்ள வர்றது. சிவபெருமானுக்கு 5 பக்கம்,
மாயைக்கு 1 2 3 4 5 6 6 சாப்டர். சிவபெருமானுக்கு 6 பக்கம். ஒரு சாப்டர் 6 பக்கம். உயிர்கள் அத்தனைக்கும் சேர்த்து, ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு சாப்டர் 5 பக்கம். ஆனால் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மலத்திற்கு 6 சாப்டர் 7 8ல் கூட அது பாதியில் வரும். அது இல்லாமல் இருக்காது. அடுத்ததாக நம் வாழ்க்கையின் பயனை பெறுவதற்கு என்ன செய்வது என்பதை கடைசி 3 அலகுகளில் நாம் சிந்திக்கின்றோம். இதெல்லாம் ஓகே, சிவபெருமானை பற்றி தெரிந்து கொண்டோம், ஓகே, அதனால நமக்கு என்ன ஆக போகுது? அதனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய உயிருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன ஹோம்ஒர்க்கு, எனக்கு என்ன பயன், இதெல்லாம் தெரிந்து கொண்டதன் பயனை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், நாளையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் எப்படி தீர்த்து கொள்வது, சும்மா 15 அலகு 16 அலகு 60 அலகு படித்து என்ன செய்வது என்று இதனுடைய சாதனையையும் அதனால் கிடைக்கக்கூடிய பயனையும் கடைசியாக இருக்கின்ற 3 அலகுகளிலே நாம் சிந்திக்கின்றோம். இதிலே மனம், மொழி, மெய் என்ற 3 வாயில்களில் எப்படி நாம் பாவ புண்ணியத்தை ஈட்டுகின்றோம், பாவ புண்ணியத்தை ஈட்டினால் பிறவியை ஈட்டுவோம், பிறவியை ஈட்டினால் பாவ புண்ணியத்தை ஈட்டுவோம், கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டு, ஜென்மம் இருந்தால் கண்மம் உண்டு என்று சுழன்று சுழன்று பிறந்து கொண்டே இருப்போம். இறுதியாக இதையெல்லாம் உணர்ந்து, இதையெல்லாம் மாயை, எது நிலையானது எது நிலையற்றது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ளுகின்ற நிலைதான் முக்திக்கு நம்மை எடுத்து செல்லுகின்ற நிலை. அதிலே முதலிலே நமக்கு இருவினை ஒப்பு ஏற்பட வேண்டும். இரு வினை ஒப்பு வர வேண்டும் என்றால் விருப்பு வெறுப்புகளிலே ஒப்பு இருக்க வேண்டும். ரொம்ப எதையும் விரும்புகிறதோ ரொம்ப எதையும் வெறுக்கிறதோ இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நியூட்ரல்னு சொல்லுவாங்க, நியூட்ரலாக இருக்கணும். நியூட்ரலாக இருக்கிறது கற்றுக்கிறது தான் இந்த பாடத்தின் நோக்கம். எப்படி நியூட்ரலாக இருக்கிறது? இன்பம் வந்ததுன்னா குதிக்கிறது, துன்பம் வந்துச்சுன்னா அந்த சிவன் தான் கெடுக்கிறான்னு சொல்கிறது. இன்பம் வந்தால் நான் என்னால் வந்துச்சு, துன்பம் வந்தால் சிவனால் வந்துச்சு என்ற நிலை இல்லாமல் எப்படி நாம் சமநிலையை கடைபிடிப்பது என்பது தான் அந்த இருவினை ஒப்பு என்பது. அந்த இருவினை ஒப்பு நமக்கு ஏற்படும் பொழுது மல பரிபாகம் ஏற்படும். மல பரிபாகம் ஆகிறது என்றால் மலங்கள் அழுக்குகள் நம் உயிரை விட்டு நீங்குகின்றன என்ற அர்த்தம். ஆக அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அருள் சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி நிபாதம் ஏற்படும். சக்தி நிபாதம் ஏற்பட்டால் நாம் முக்தியை அடையலாம். அனைவருக்கும் முக்தி கேரண்டி. யாரும் கவலைப்பட வேண்டாம், ஐயோ நம்ம அசைவம் சாப்பிட்றமே முக்தி கிடையாதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கும் உண்டு, என்ன இன்னொரு கோடி பிறவிகளுக்கு அப்புறம் உண்டு, இல்லைன்னா இப்போவே உண்டு. தானே தவிர எல்லாருக்கும் முக்தி நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும். அது புத்திசாலி பிள்ளைங்க சீக்கிரம் போயிடணும். அப்போ 100 மீட்டர் ரேஸ் அப்படின்னா யார் வேணாலும் ஓடலாம். 100 மீட்டர் ரன்னிங் யார் வேணாலும் ஓடலாம். முன்னாடி போகிறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க, பின்னாடி போகிறவங்கள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மாரத்தானில் எத்தனை பேர் வேணாலும் ஓடலாம், ஃபஸ்ட்டில் வர்ற 10 பேருக்கு பரிசு கொடுப்பாங்க. அதுபோல் நம்மளும் பிறந்து இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். என்றாவது ஒரு நாள் இறைவன் திருவடியை அனைவரும் அடையும், அனைத்து ஆன்மாக்களும் அடையும். ஆனால் அது பல யுகங்கள், பல கோடி ஆண்டுகள், கோடானு கோடி ஆண்டுகள் ஆகலாம். இதை நாம் இன்று முதல் நான் இந்த சைவ சித்தாந்த சுடர் இந்த 15 பக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று நின்றால் அடுத்த பிறவியே இல்லாமல் செய்யலாம். எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. குருநாதனிடம் தீக்கை பெறுவதையும் சொல்லியிருக்கின்றோம். ஆக புது பாவங்களை சம்பாதிக்க மாட்டேன், பழைய பாவங்களை என்னுடைய குருநாதனிடம் போய் நீக்கிக் கொள்வேன். அப்புறம் என்ன, இருவினையும் ஒப்பு ஆயிடுச்சு. இறைவன் திருவடியை நாம் அடைந்து விடலாம். அப்படி இந்த அலகுகள் அமைக்கப்பெற்று முதலிலே தோற்றத்திலிருந்து ஆரம்பித்து ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை நாம் ஆதியும் வைத்து அந்தமும் வைத்து படிக்கப் போகின்ற பாடம் இந்த சைவ சித்தாந்த சுடர். இந்த சைவ சித்தாந்த சுடரின் அமைப்பு நமசிவாய என்கின்ற அந்த மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு அமைத்திருக்கின்றோம். இந்த 5 எழுத்துக்களை தவிர வேற எதையும் இந்த பாடத்தில் நம்ம படிக்கல. அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேற எதையோ சொல்லுவாங்களோ, திருவருட்பயன் சொல்லுவாங்களோ, சங்கற்ப நிராகரணம் சொல்லுவாங்களோ, சிவஞான சித்தியார் சொல்லுவாங்களோ, அப்படிலாம் நூல்களுடைய தலைப்பை வைத்து கொண்டு தேட வேண்டாம். நமசிவாய என்கின்ற 5 எழுத்துக்களை ஓரளவு நாம் புரிந்து கொள்கின்றோம் இந்த பாடத்தில்.
நாம் அலகு 1க்கு செல்வோம். அனைத்து மாணவர்களும் இந்த நூல் அவசியம் அவசியம் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் விலகி கொண்டு அடுத்த பேட்சில் சேர்ந்து கொள்வது நல்லது. இது இல்லாமல் இல்லை நான் மொபைல்லே பார்த்துக்கிறேன், நான் அப்படியே காதிலே கேட்டுக்கிறேன் என்றால் உங்களுடைய படிப்பு முழுமையடையாது. பட்டத்தையே வாங்கினாலும் படிப்பு முழுமையடையாது. படிப்பு முழுமை அடைய வேண்டும் என்றால் பிரிண்ட் அவுட்டோ அல்லது பிரிண்டட் புக்கோ ஹார்ட் காப்பி கையில் இருக்க வேண்டும். இது ஃபஸ்ட். செகண்டு, இதுக்குன்னு ஒரு நோட் புக், நீங்கள் புதிய நோட் புக் போட்டு இங்கே சொல்லப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் இங்கே குறித்து கொண்டு வர வேண்டும். நீங்களும் 6 அறிவு படைத்தவர்கள் தான். நீங்களெல்லாம் ஓரறிவு படைத்த தாவரம் அல்ல. உங்களுக்கும் சில யோசனைகள் வரும். ஏற்கனவே பல பேர் இதில் சைவ சித்தாந்தத்திலே பட்டம் பெற்றவர்கள் இருக்கின்றீர்கள். கடந்த 4 நாட்களாக நேர்முக தேர்வு நடத்துகின்றோம். இதில் இலங்கையிலே சைவ புலவர்கள் கலாநிதிகள் எல்லாம் இந்த கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும் சைவ சித்தாந்த ரத்தினம் திருவாவடுதுறை ஆதீனத்திலே 25-30 ஆண்டுகளாக வகுப்புகள் நடந்து வருகின்றது பல மையங்களிலே. அவர்களெல்லாம் கூட இதை படித்துவிட்டு அங்கே நிறைய படித்தோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம், இங்கே கொஞ்சம் படித்தோம், அத்தனையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த இதை விட எளிமையாக வேறு எங்கேயும் நீங்கள் படிக்க முடியாது எல்லாத்தையும். ஆகையால் நீங்கள் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்க வேண்டும். சிவபெருமானின் கருணை இல்லை என்றால் இந்த பாடத்துக்குள்ளேயே நம்ம வர முடியாது. அது நம்ம பின்னால் போக போக உங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மாவே மிக 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 உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஆன்மா என்று பெயர். அதனால நீங்கள் வாழ்க்கையை பற்றி கவலையே பட வேண்டும். இந்த வாழ்க்கை எப்படி மோசமாக இருந்தாலும் ஏற்கனவே நம்ம பல தவங்களை செய்த ஆன்மா, நம்ம சாதாரண ஆள் கிடையாதுங்கிறத மறந்துடாதீங்க. ஐயா நான் வயதானவளாக இருக்கேன், என்னால் எழுந்திரிச்சு கூட நடக்க முடியல, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உடம்புக்கு தான் வயதாயிருக்கு, ஆன்மாவுக்கு கிடையாது. இந்த பாடத்தை படிக்கிறோம், காதில் கேட்குறோம், இந்த வீடியோவை பார்க்குறோம், யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாலே முத்திக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு அர்த்தம். முன்னால் இந்த அரண்மனை எங்கே இருக்குன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போய் இப்போ அரண்மனை வாசலுக்கு நம்ம வந்து விட்டோம் என்ற அர்த்தம். இந்த ஒரு தகுதியே இந்த வாழ்க்கைக்கு நமக்கு போதும். பல 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 கோடி பிறவிகளிலே நாம் செய்த தவம், நாம் சென்ற கோவில்கள், நாம் வணங்கியவர்கள், நாம் செய்த தர்மம், இதெல்லாம் தான் நம்மளை இந்த வகுப்பில் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்கு. இன்னைக்கு 500 மாணவர்கள் இந்த வகுப்பில் இணைந்திருக்கிறார்கள். 500 மாணவர்கள் சைவ சித்தாந்தம் ஒரு வகுப்பிலே படிப்பது எனக்கு தெரிஞ்சு இது உலக வரலாறு என்று நான் நினைக்கின்றேன். 500 மாணவர்கள் ஒரு லிங்க்ல இருக்கிறது. வராதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இது உள்ள இணைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் வர முடியாதவங்க வெளிநாட்டினர்லாம் இருக்கிறாங்க. இந்த லிங்க்ல இப்போ இந்த கடந்த 10 நிமிடங்களிலே இணைந்தவர்கள் 500 மாணவர்கள் என்றால் இது நாம் 500 பேரும் அதிர்ஷ்டசாலிகள் என்று பெயர். அதனால வாழ்க்கையில வேற ஏதாவது குறைகள் இருந்துன்னா அது குறையே கிடையாது. இந்த நிறைக்கு நிகர் வேற எதுவும் இல்லை. அதனால வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வாழ்க்கையை இன்னும் அடைஞ்ச நிலையை இன்னும் எப்படி உயர்த்துவது? நல்ல பேர் எடுக்கிறது ஈஸி, அதை காப்பாற்றுறது அதை விட கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பேர் எடுக்கிறது கஷ்டம், நல்ல பேர் எடுக்கிறது கடினமான இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு 50 வயசு 60 வயசு இறக்குற வரைக்கும் இவர் ரொம்ப நல்லவர், இறக்கும்போது கூட அந்த தருவாயில் வர்றவங்கலாம் இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி ஒருத்தர் பேர் எடுக்கிறது பெரிய விஷயம். அந்த பேர் எடுத்ததை தொடர்ந்து காப்பாற்றுறது கடைசி வரைக்கும் அதை விட பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த தகுதிக்கு நம்ம வந்ததே மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய கூலி. இறைவன் நமக்கு கொடுத்த, அவர் ஒன்றும் சும்மா கொடுக்கல, அவராக கொடுக்கல. அது நாம் செய்த தவத்தின், நாம் வைத்த விண்ணப்பத்தின், நாம் பாடிய திருமுறைகளின் பலனால் இன்று நாம் இதை தொடுகின்றோம். அதனால இது ஒரு புனித பயணம். ஏற்கனவே நம்மெல்லாம் புனிதவதிகளாக இருக்கின்றோம், புனிதர்களாக இருக்கின்றோம். இல்லைன்னா இந்த பாடத்தை பேச மாட்டோம். வேற ஏதோ எத்தனையோ இருக்கு, சினிமா இருக்கு, கிரிக்கெட் இருக்கு, அரசியல் இருக்கு, கொலை இருக்கு, கொள்ளை இருக்கு, டான்ஸ் இருக்கு, இதோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இதை பேசுறோம் அப்படின்னா அந்த உயிர்களை எல்லாம் விட நாம் விஐபி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால இதை பேசுறோம். இது இறைவனுடைய பாடம். இது பின்னால பார்க்க போறீங்க. அதை இந்த முதல்ல இந்த பேசிக்காக இந்த சைவ சித்தாந்தம்னா என்ன, அதை பற்றின அறிமுகத்தை இந்த பாடத்திலே பார்க்க போகின்றோம்.
இது ஒரு அறிமுக அழகு, முதல் அழகு. இறைவனை பூசித்தல் மட்டும் பூசை என்று. பூசை செய்யணும், பூசை செய்யணும், பூஜை செய்யணும், வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் நம்ம சொன்னால், வழிபாடு அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கணும், நம்ம அனுஷ்டானம் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைன்னா கோவிலில் போய் கும்பிடுறதுன்னு நினைக்கிறோம். அது அது பூசை தான். அது மட்டும் பூசை என்று. இன்னும் வேற சில இது பண்ணினாலும் இதற்கு நிகர் என்று அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பேரறிவை தந்து, பேரறிவுனா பெரிய அறிவு, அறிவு பேரறிவு. ஆக பேரறிவை தந்து சிவத்தை காட்டிடும் ஞான நூல்களை ஓதுதலும் பூசையோடு ஒக்கும். இந்த பாடத்தை இன்னைக்கு நம்ம படிக்கிறோமே, இப்போ வீட்டில் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். வேள்வி நடத்தி கொண்டிருக்கின்றோம். 500 பேர் சேர்ந்து ஒரு வேள்வி நடத்தினா எப்படி இருக்கும் பாருங்க. 500 பேர் சேர்ந்து ஒரு வேள்வி, ஒரு 500 லென்ஸை வச்சு ஒரு பேப்பரில் குவிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி நம்ம 500 பேர் சேர்ந்து இந்த வேள்வியை நாம் செய்கின்றோம். இந்த ஞான நூல்னா எது? பதி பசு பாசம்னு எந்த நூலில் எழுதியிருக்குதோ அந்த நூலுக்கு பேர் ஞான நூல்னு அர்த்தம். வேற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதெல்லாம் ஞான நூல் இல்லை, அது சாப்பாட்டு நூல், அன்னமய கோஷ நூல். இதுதான் ஆன்மாமய கோஷ நூல். ஞான நூல் என்பது பதி பசு பாசத்தை பற்றி சொல்லுதா, அதுக்கு பேர் ஞான நூல். மற்ற நூலெல்லாம் சாப்பாட்டு நூல், பதவி நூல், பண நூல், மற்ற அனைத்து நூல்கள், அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், லாயராக இருந்தாலும், ஃபைனான்ஸாக இருந்தாலும், எல்லாம் சாப்பாட்டுக்கு, ஒரு பேருக்கு, கொஞ்சம் பணத்துக்கு, வீட்டுக்கு, காடிக்கு. இந்த நூல் மட்டுமே நம்முடைய ஆன்மாவுக்கானது, இந்த பாடம் மட்டுமே நம்முடைய ஆன்மாவுக்கானது. ஆக இது எல்லாமே ஞான நூல்களை ஓதுதல், அதை படித்தலே ஒரு பூசை செய்கிறது தான். இப்போ நம்முடைய பூசை தொடங்கி விட்டது. இன்னும் 1 மணி நேரம் தொடர்ந்து இந்த பூசையை நாம் செய்ய போகின்றோம் என்ற அர்த்தம். ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல். நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வது போல நாம் ஞான நூல்களை ஓத வேண்டும், மற்றவர்களுக்கு அதை ஓதுவிக்க வேண்டும். அது எப்படி பண்றது? நம்மளே அவங்களுக்கு போய் சொல்லித்தர்றது பெஸ்ட்டு. நம்மளால எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், இல்லை சொல்லிக் கொடுக்க முடியுமா, நமக்கு அந்த திறமை இருக்கா என்று உங்களுக்கு தயக்கம் இருந்தால் யாராவது ஒருத்தர் மூலமாக அதை நீங்கள் செய்யலாம். அது கூட உங்கள் கணக்கில் தான் வரும். ஒரு ஆசிரியரை நியமித்து உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு குழந்தைங்க ஒரு 50 பேருக்கு இந்த வகுப்பை எடுக்க, இந்த வகுப்போ வேறு வகுப்போ ஏதோ ஒரு வகுப்பை எடுக்க சொல்லி அந்த ஆசிரியருக்கு நான் ஏதாவது மாதம் உங்களுக்கு நான் இவ்வளோ உங்களுக்கு ஒரு தொகையை நான் தர்றேன், அது என்னால் கொடுக்க முடியும், ஆனால் அந்த பாடம் எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு அறிவு இல்லை, நீங்கள் வகுப்பை எடுத்து கொடுங்க, செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது புண்ணியம் தானே அது. அதனால் அதுவும் ஓதுவித்தல்னு தான் பேர். ஓதுவித்தல் என்றால் நம்மளே கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். முதல்ல பாடுவார், அப்புறமா அதை பொருள் உணர்ந்து சொல்லுவார். இதுபோல ஓதல் ஓதுவித்தல், அதுக்கப்புறம் கேட்பித்தல், தான் கேட்டல், கேட்டலும் மற்றவர்களுக்கு கேட்பித்தலும். நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல். பொருளை சிந்திக்க வேண்டும். அடுத்த நிலையில் முதல்ல இதை படிக்கிறோம், அப்புறம் கேட்குறோம், சொற்பொழிவாளர்களை ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்குறோம். அதை கேட்டு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியைன்னு சொல்லியிருக்கு. ஆதியும் அந்தமும்னா என்ன? ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னா அவர் இப்போ எங்கேருந்து வந்தார், எங்கே போகிறாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை. சோதி மாதிரி இருப்பாரா? பெரும் சோதியாக இருப்பாரா? அருளாக இருப்பாரா? ஒரு லைனில் எவ்வளோ விளக்கங்கள் அதில் இருக்கு பாருங்க. அப்படி இந்த பணிகளை நாம் செய்தால் நாம் ஓத வேண்டும், மற்றவர்கள் ஓதுவதற்கு நாம் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து தர வேண்டும், ஓதுவிக்க வேண்டும், இந்த பதி பசு பாசத்தை கேட்க வேண்டும். நான் கேட்டது போல இன்னும் 10,000 பேர் கேட்பதற்கு நான் ஏதாவது ஒரு முயற்சி, என்னால் ஆன முயற்சி. சிலருக்கு பொருளாதாரத்தில் செய்ய முடியும், சிலருக்கு தானே ஆசிரியராக நடத்த முடியும், சிலர் ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட் ஆசிரியராக இருந்து நடத்த முடியும், சிலருக்கு வகுப்பை ஏற்பாடு பண்ணி தர தெரியும், ஆர்கனைசிங் பண்ண தெரியும், ஆனால் வகுப்பு எடுக்க தெரியாது. பேராசிரியர் வேறையா இருப்பாங்க, அமைப்பாளர் வேற யாராக இருப்பாங்க, அது மாதிரி பண்ண முடியும். ஆனால் ஒன்றும் வேண்டாம், இங்கே எங்கள் வீட்டில் இடம் ஹால் சும்மா தான் இருக்குது, இதில் வகுப்பு எடுத்துக்கங்க
மொட்டை மாடியில் ஒரு ஷெட்டு போட்டு தரேன், நீங்கள் திருவாவடுதுறை ஆதீனத்து வகுப்பை இங்கே நடத்துங்க, தருமபுரி ஆதீன வகுப்பை இங்கே நடத்துங்கன்னு சொன்னாலும் இதுதான். இப்போ அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து வேலையை தொடங்குவோம். சரி ஐயா, இது ஓதுனா என்ன கிடைக்கும், ஓதுவித்தால் என்ன கிடைக்கும், கேட்டா என்ன கிடைக்கும், கேட்பித்தால் என்ன கிடைக்கும், ஈனமிலா பொருள்தனை சிந்தித்தல், சிந்தித்தால் என்ன கிடைக்கும், இந்த ஐந்தும் இறைவன் அடி. இறைவன் அடி, இறைவனுடைய திருவடி நிழலை அடைய வேண்டும், இறைவனுடைய திருவடிக்கு செல்ல வேண்டும். அன்னாரின் ஆத்மா இறைவன் திருவடி நிழலிலே நீக்கமர நிறைந்திருக்க வேண்டுகிறோம். ரெஸ்ட் இன் பீஸ், லெட் ஹிஸ் சோல் பி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடியிலே ஆனந்தத்திலே இருக்கட்டும் அப்படின்லாம் நம்ம யாராவது இறந்துட்டாங்கன்னா அதெல்லாம் போடுற அளவுக்கு நமக்கு பொறுமையும் இல்லை, டைப் பண்ண நேரமும் இல்லை, மனமும் இல்லை. மனது இருந்ததுன்னா எல்லாமே வந்துடும், மனது இல்லை. அதனால போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நம்ம குரூப்ல யாரோ ஆசிரியருக்கு பிறந்தநாள்னு போட்டாங்க. ஓகே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதை சேவ் பண்ணியே வச்சிருக்கிறோம், அதை ஃபார்வேர்ட் பண்ற மாதிரி. அது போல ரிப்புன்னு போடுவாங்க. ரிப்புன்னா என்ன, ரெஸ்ட் இன் பீஸா, அது சாந்தி அடையட்டும் அப்படின்னு பேர். அதை ரெஸ்ட் இன் பீஸ் கூட அதை டைப் பண்றதுக்கு நேரம் இல்லாத உலகம். இந்த உலகத்துக்காக நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல அவர் என்ன சொல்லுவாரு, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஊர் என்ன சொல்லும், சொந்தம் என்ன சொல்லும். சொந்தம் என்ன சொல்லும், ஒரு நாள் ரிப்பு போட்டுட்டு போயிடும். சொந்தம் என்ன போடும், ரிப்பு தான் போடும், ரெஸ்ட் இன் பீஸ் போடும். யாராவது நம்ம கூட வரப்போறாங்களா, மனைவி வரப்போறாங்களா, பிள்ளைங்க வரப்போறாங்களா, பெற்றோர்கள் வரப்போறாங்களா? பெற்றோர்களோட நம்ம போனோம்னா எதை முடிஞ்சவங்க ரிப்பு போடுவாங்க, கொஞ்சம் பேர் மாலை போடுவாங்க, கொஞ்சம் பேர் ஏதாவது அந்த சடங்குக்கு வேஷ்டி புடவையை எடுத்து கொண்டு வச்சு கொஞ்ச நேரம் அழுகிற மாதிரி ஒரு பாவலா காமிச்சிட்டு போயிடுவாங்க. முன்னாடிலாம் அழுவாங்க, இப்போ அழுகிறதுக்கு கையில் அந்த அந்த கெமிக்கலை காமிச்சு கண்ணீர் வர்ற மாதிரி காமிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த உலகத்திலே நாம் இறைவனை அடைவது எப்படி என்றால், இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவோம். 4 படிநிலைகள் நமக்கு இருக்கின்றன நம்முடைய சமயத்தில். இந்த 4ஐயும் இன்னும் சப்டிவிஷன் மாதிரி பண்ணாக்க, இப்போ 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட்னு ஸ்கூலில் சொல்லுவாங்க. 6த்துன்னா அதுலேயே செக்ஷன் இருக்கும், 6A, 6B, 6C, 6D இருக்கும். அதுபோல் நம்முடைய சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 படிநிலைகளாக நாம் சொன்னாலும், சரியில் சரியை ஒரு மேட்ரிக்ஸ் என்று சொல்லுவார்கள், கட்டம் போட்டு பார்த்தாக்க ஈஸியாக புரியும். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். இது முடிஞ்சிச்சா? அடுத்தது கிரியை. கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அது முடிஞ்சிச்சா? அடுத்து ஒரு பெரிய ஜம்ப். தொடக்கப்பள்ளியிலேருந்து இப்போ நடுநிலைப்பள்ளிக்கு போனோம், நடுநிலைப்பள்ளியிலேருந்து மேல்நிலைப்பள்ளிக்கு போகிறோம். மேல்நிலைப்பள்ளியில் என்ன சொல்கிறோம்? யோகம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அங்கேருந்து நம்ம கல்லூரிக்கு போகிறோம். கல்லூரிக்கு போனால் என்ன, ஞான நிலைக்கு போகிறோம், அந்த படிக்கு போகிறோம். 4th ஃப்ளோர் போயிட்ட மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே போனால் என்ன, அது ஒரு டெரஸில் நிற்கிற மாதிரி, அது ஓப்பன் ஸ்பேஸ். அது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். 16 படி இருக்கின்றது நம்முடைய சைவ சமயத்தின் இறைவனை அடைகின்ற படிகள் 16 இருக்கிறது. சபரிமலைக்கு போனீங்கன்னா ஐயப்பனை பார்க்கறதுக்கு 18 படி ஏறி போகணும். இருமுடி கட்டி 18 படி ஏறி, 1ஆம் படிதனிலே பூ பறிக்கிற ஐயப்பா, அவனுக்கு ஒரு கூடை பூவும் தர்றேன் ஓடிவா ஐயப்பா. 18ஆம் படிதனிலே பூ பறிக்கிற ஐயப்பா, அவனுக்கு 18 கூடை பூ தருகிறேன் ஓடிவா ஐயப்பா. 18ஆம் படி ஈசனே அப்படின்னு 18 படிகள் சபரிமலையிலே இருக்கின்றது. 16 படிகள் மட்டும் நம்முடைய சமயத்திலே இருக்கின்றது. ஆக இந்த இறைவனுடைய திருவடியை நாம் அடைவதற்கு இந்த 5 வேலைகளை நாம் செய்தால் போதும். எங்கேயாவது எதையாவது பசு பாசத்தை படிக்கணும். ஃப்ளெக்ஸ் ஒட்டியிருந்தாலும் சரி, பேப்பரில் வந்திருந்தாலும் சரி, புத்தகத்தில் இருந்தாலும் சரி, அது நான் படித்ததை ஒரு ஜெராக்ஸ் எடுத்தோ இல்லை அந்த புக்கை ரெஃபர் பண்ணியோ வேறு யாராவது அதை படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறதுக்கு ஓடணும். யார்கிட்ட சொன்னால் படிக்க வைப்பாங்க? நிச்சயமாக நம்ம வீட்டில் உள்ளவங்க படிக்க மாட்டாங்க. வெளியில் உள்ளவங்கள்ட்ட போய் சொல்லி படிக்க வைக்கணும். ஏன்னா அது நமக்கு தானே புண்ணியம். அடுத்தது கேட்கணும். ஐயா தியாகராசன் ஐயாவுடைய வகுப்பு இருக்குது, சிவகுமார் ஐயாவுடைய வகுப்பு இருக்குது, ஆதீன வகுப்புகள் நிறைய இருக்கின்றன, பேராசிரியர்கள் நிறைய வகுப்புகள் நடத்துகிறாங்க. அந்த வகுப்புகளை கேட்டல் மற்றும் கேட்பித்தல். மற்றவங்க கேட்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணித்தரோம், அதை ஃபார்வேர்ட் பண்ணித்தரோம், சேவ் பண்ணித்தரோம், அதை குரூப்பில் போடுறோம். இதெல்லாம் தான் நமக்கு தேவை. அடுத்த முதலமைச்சராக யார் வருவாங்க, யாரெல்லாம் கூட்டணி அமைப்பாங்க,
ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியா வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, விராட் கோலி ரொம்ப நாளைக்கு இருப்பாரா இல்லை மேட்ச்லேருந்து விலகிடுவாரா, எவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன, நம்மளை ஆணவமலம் ஆண்டுகிட்டு இருக்கு, அதுலேருந்து நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு தான் இங்கே வந்தது. விராட் கோலிக்கோ சர்மாவுக்கோ நம்ம இங்கே வரல. நம்ம வந்தது நம்ம ஆன்மாவில் இருக்கிற அழுக்கை தூய்மைப்படுத்திக்கிட்டு போயிடலாம். ஒரு குளத்துக்குள்ளே எதுக்கு இறங்குறோம், நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு போகிறதுக்கு குளியல் செய்து விட்டு வெளியில் வருது. அதுக்கு தான் நம்ம போகிறது. ஹோட்டலுக்குள்ளே எதுக்கு நுழையிறோம், சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு நுழையிறோம். இந்த பிறவியை ஏன் எடுத்தோம், என்னுடைய ஆணவ மலம் கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு போகிறதுக்காக எடுத்திருக்கிறேன். வந்த வேலையை பார்த்துக்கிட்டு கம்முன்னு போக வேண்டியதான் நம்முடைய வேலை. அதை விட்டுட்டு, அதை மட்டும் விட்டுட்டு வேற எது 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 எதுலேயோ மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஆகிடுறோம். மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸு, மாஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படியெல்லாம் ஆகிடுறோம். நம்ம வந்த வேலை என்னன்னு தெரியாமலே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆக இந்த இறைவன் அடிக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த 5ஐயும் செய்யலாம், பூசையும் செய்யலாம், இதுவும் பூசைகள் தான் என்று யார் சொல்கிறாங்க? சிவஞான சித்தியார் என்கின்ற நூலிலே, இந்த நம்மளுடைய சமய சாத்திர நூல்கள் என்று சொல்லக்கூடிய 14 நூல்களிலே சிவஞான சித்தியார், அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் நூலிலே 275வது பாடலாக இந்த பாடல் வருகிறது. ஒரு பாடலுக்கே இவ்வளோ விளக்கம் இருக்குது. நானே ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேகமாக போகிறேன், டைம் பார்த்துக்கிட்டு. அப்படியும் இவ்வளோ நேரம் இருக்குது. இதில் இதை இன்னும் தெளிவாக படித்தோம்னா இதுவே ஒரு வாரத்துக்கு கிளாஸ் எடுக்கலாம். நம்ம சிவஞான சித்தியார் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். சிவஞான போதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடல்கள் புரியவில்லை என்றால் சித்தியார் படித்தாதான் அது புரியும். அதனால தான் சித்தின்னா யார், அம்மா சித்தி அப்படி சொல்கிறோமே. அதுபோல் சிவஞான போதம் நமக்கு தாய் என்றால் சிவஞான சித்தி நமக்கு சித்தி மாதிரி. இங்ஙனம் கற்றல் கேட்டல் உடையோராகி ஞான நூல்களை ஓதும் வேள்வியில் ஈடுபட்டால், ஞான நூல்களை ஓதுவதில் ஈடுபட்டால், ஞான நூல்களை ஓதினால், அப்படி கூட அமைக்கலாம். இதை ஞான நூல்களை ஓதும் வேள்வியில் ஈடுபட்டால், இது ஒரு வேள்வி என்பதை நம் மனதிலே பதிப்பதற்காக ஆசிரியர் இதை வந்து அங்கே குறிப்பிட்டு காட்டுறார். ஒரு வார்த்தை, இதுலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்துட்டாலும் பொருள் போயிடும். சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தில் எந்த வார்த்தை எந்த பாடலை பார்த்தாலும் அந்த பாடலை, அந்த நிலையை, அந்த சுச்சுவேஷனை அதை விட சிறப்பாக யாரும் எழுத முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் பெரிய புராணம் என்று பெயர். இங்கே கூட நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாரும் ஞான நூல்களை ஓதினால் இறைவன் திருவடியை அடையலாம்னு சொல்லலாம். இங்கே எப்படி கொடுத்துருக்குறோம், ஞான நூல்களை ஓதும் வேள்வியில் ஈடுபட்டால், இது வேள்வி, இது வேள்வி, இது வேள்வி, இது இது வந்து ஜூனியர் விகடன் கிடையாது, இது மங்கையர் மலர் கிடையாது, இது சவிப்பது எப்படி அந்த புத்தகம் கிடையாது, இது ஒரு வேள்வி. இது வேள்வினா எப்படி உட்காரணும், வேள்வி ஆசிரியர் எப்படி இருக்கணும், வேள்வியில் மாணவன் எப்படி இருக்கணும், வேள்வி எந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கணும், வேள்வியில் நம்ம என்ன பண்ணணும், அதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த 15 அலகுகளை படித்தால் இறைவன் அடி சேரலாம் சேரலாம் சேரலாம். சந்தேகமே வேண்டாம், ஐயுற வேண்டாம் ஒன்றும். இந்த சமய நூல்களுக்கு உண்டான மெய்கண்டாரை பற்றிய அறிமுகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னால் சைவ நன்னெறியினை எளிமையாகவும் தெளிவாகவும் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்க்க எண்ணிய எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த சைவ சித்தாந்த சுடர் என்னும் இந்த பாடத்திட்டம். இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திட்டம் இது வந்து ரொம்ப பிஹெச்டி பண்ணுறவங்களுக்காக இந்த நூல் எழுதப்படவில்லை. அடிப்படையாக இதுவரைக்கும் சைவ சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு, நீங்கள் சைவ சித்தாந்தம்னா ஏதோ டைனோசர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பெரிய பூதம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இது நார்மலான படிப்பு, குழந்தைகள் கூட படிக்கலாம். குழந்தைகள் கூட இல்லை, குழந்தைகள் கூட பெற்றோரும் படிக்கணும், பெற்றோர் கூட குழந்தைகளும் படிக்கணும். அப்படிப்பட்ட எளிமையான ஒரு பாடம்தான் என்பதை உலகத்திற்கு சொல்வதற்காக இதை எளிமையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். பேரறிவாயும் பேர் இன்பமாயும் அப்படின்னா சிவபெருமான்னு அர்த்தம். எங்கேயாவது ஒரு இடத்துல பேரறிவு பேரின்பம் அப்படின்னு சொன்னால் சச்சிதானந்தம் என்று பெயர் எழுதிக்கங்க. பேரறிவு என்றால் அதுக்கு முன்னால் சத்துன்னு போட்டுருங்க. சச்சிதானந்தம்னு சொல்கிறோம்ல, சிலருக்கு பெயர் சச்சிதானந்தம்னு வச்சுருப்பாங்க. அந்த வார்த்தையை பிரித்தோன்னா சத்து சித்து ஆனந்தம். சத்து என்பது நிலையானது, என்றும் மாறாத. இதில் கூட நீங்கள் முன்னால் சேர்த்துக்கலாம், என்றும் மாறாத வித்தின் பிராக்கெட் சத்து. இப்படி தான் நம்ம ஆசிரியர் சொல்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது.
உங்களுடைய சிந்தனையிலும் இது வரும். ஓ, சச்சிதானந்தம் நம்ம பின்னாடி வீட்டில் சச்சிதானந்த மாமா இருக்காரு, அவரு பேர் இதுதானா, அதுதான் சிவபெருமானா? இப்போ சச்சுன்னா என்ன? சச்சு இல்லப்பா, சத்து. சத்துன்னா என்ன? நிலையானது, மாறாதது, வேஷம் போடாதது, ஆளுக்கு ஆளு மாற்றி மாற்றி பேசாதது, ஒரே கொள்கையில நிற்கிறது, என்றும் ஒரே மாதிரி இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. அதுக்கு பேர் சத்து என்று பெயர். சித்து என்றால் என்ன? அறிவு. சித்தம்னு சொல்றோம் இல்லையா? சித்து, பெரிய சித்து பண்றான்ப்பா, சித்தர்ப்பா அவர் அப்படிலாம் சொல்றோமே. பேரறிவாயும், அறிவிலேயே உயர்ந்த அறிவு பேரறிவு. பேர் இன்பமாயும், இன்பத்துல உயர்ந்த இன்பம் பேரின்பம். சிவபெருமான் யாரு அப்படின்னா, சிவபெருமான் மீன்ஸ் பேரறிவும் பேரின்பம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுதான் சித்து ஆனந்தம் என்று சொல்கின்றோம். சத்து எப்போதுமே நிலையான சித்தாகவும், இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறாரு, இந்த அடுத்த ஆண்டு தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சரா இல்லையான்னு தெரியாது யாரும். ஏன்னா நம்ம கும்பிடுற இந்த சிவனை, நம்ம பாராட்டுகின்ற இவரை கடவுள், இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாரு, மற்ற கடவுள் எல்லாம் உண்டு, இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. நம்ம இதுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இதை நம்மளை டைரக்டா முகத்துல உமிழ்வதற்கு சமம், அப்படின்னு சொல்லுவதற்கு சமம். நான் வணங்குகின்ற திருநீர், நான் அணிகின்ற உருத்திராக்கம், நான் வணங்குகின்ற இறைவன் சிவபெருமான் அவன் இல்லை என்று சொல்லிவிட்டு எனக்கு தலைவனாக நீ எப்படி இருக்க முடியும்? என் தலைவனை இல்லைன்னு சொல்றவன் எனக்கு எப்படி தலைவனாக முடியும்? அவனை எப்படி நான் தலைவன் ஆக்க முடியும்? எனக்கு இது இயற்கைக்கு முரணாக இருக்கிறது. பெருந்தலைவனாகிய சிவபெருமான் இல்லை என்று ஒருவன் சொல்கின்றான். அவனுக்கு நான் ஓட்டளித்து அவனை என்னுடைய தலைவனாக இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டையே ஆளச் சொல்வேன் என்று சொன்னால் நம்மை விட முட்டாள், நம்மை விட கடைந்தெடுத்த முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. என் தலைவன் இருக்கிறான், முப்பொருள் இருக்கு, முப்பொருளும் உண்மைன்னு கிளாஸ் முடிச்சுட்டு கிளாஸ் போய் வெளியில போயிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு ஓட்டை போட்டு போனா இது பாவத்துல சேர்க்கப்படும். வேற ஐயா நான் எந்த பாவமும் பண்ணதே இல்லை, விளக்கேற்றுவேன், கோயிலுக்கு போவேன், பிரதோஷத்துக்கு போவேன், அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம் இந்த பாவம். கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு கடவுளை கும்பிட்றவன் ஓட்டு போடுறது அது பாவம் இல்லாம என்ன புண்ணியமா? அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது. 108 தேங்காய் உடைச்சாலும் போகாது. அதனால முன்கூட்டியே தெளிவா இருந்துக்கங்க, அந்த மாதிரி பாவங்களை எல்லாம் செய்யக்கூடாது. நான் வணங்குகின்ற கடவுள் இல்லை என்று நீ சொல்ற, உனக்கு நான் எப்படி ஓட்டு போட முடியும்? இல்லையா? ரொம்ப சிம்பிள் இது. அந்த கடவுள் உண்டுன்னு சொல்ற அவங்க ஓட்டு போடுறாங்க, அவங்க புத்திசாலிங்க. இந்த கடவுள் உண்டுன்னு சொல்ற அவங்க ஓட்டு போடுறாங்க, அவங்க புத்திசாலிங்க. ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்ற நான் ஓட்டு போட்டேன்னா நான் முட்டாள்னு அர்த்தம். ஆக பேரறிவாயும் பேரின்பமாயும் நிற்கும் பரம்பொருளை பாராது வினை வழியே வந்த உலகியல் இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, என்னுடைய பதவி, என்னுடைய படிப்பு, என்னுடைய பெயர், என்னுடைய பெயர் பலகை, என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய புகழ் என்று இந்த உலக இன்பத்திலே இருக்கின்ற இந்த சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்பயனையே அனுபவித்து, அதுதான் அனுபவிக்க முடியும் நம்ம, அப்பயனையே அனுபவித்து அதுவன்றி இங்கு அடைவதற்கும் சாதிப்பதற்கும் வேறு எதுவும் இல்லை. இந்த பிறந்தது எதுக்கு அப்படின்னாக்க, பிறந்தது வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு. இறைவன் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்குவோமே, அதை அனுபவிச்சுட்டு போவோம், ஜாலியாக இருப்போம். இந்த இப்போ இந்த இதெல்லாம் சும்மா கொட்டையை போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கே அசிங்கமா இல்லை? அதெல்லாம் கலைச்சிரு. கோயிலில் போய் என் டயத்தை வீணாக்குற, பாரில் போய் உட்காரு. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க டாஸ்மாக், அதில் உட்காரு. இன்பம் வரும், பேரின்பமும் அதில் வரும், பேரறிவும் அதில் வந்துடும். எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்காரெல்லாம் பிடிச்சிட்டானா இங்கிலீஷில் பேசுவான், பிடிக்காமல் இருக்கும்போது தமிழில் பேசுவான். அதுபோல அதுவன்றி இங்கு அடைவதற்கும் சாதிப்பதற்கும் வேறு எதுவும் இல்லை என்று மெய் நெறி அறியாதவர்களுக்கு, திருவாசகத்துல முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சொல்லுவார். நமக்காகத்தான் அதை எழுதுறது. முத்தி நெறியை அறியாதவனுக்கு பெயர் மூர்க்கன் என்று பெயர். எனக்கு முத்தி நெறி தெரியவில்லை என்றால் நான் மூர்க்கன் என்று பெயர். என்னுடைய முத்தி நெறியை இல்லை என்று ஒருத்தன் அடிச்சு சொல்றான், சத்தியம் பண்றான், அதை புத்தகத்திலிருந்து எடுத்துடுறான் அப்படின்னா அவன் எனக்கு துரோகி என்றார், உயிரோடு என்னை கொள்கின்றான் என்றார். அப்படிப்பட்ட வந்த சித்தாந்த நூல்கள் பல நூல்கள் இருந்தால் 14 சாத்திர நூல்கள் நமக்கு இருக்கிறது.
தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று பெருமானை எப்பர் பெருமான் வாழ்த்துவார். தோத்திரம் என்றால் திருமுறைகள், எழுதி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். ஸ்தோத்திரம் வடமொழியில இசு சேர்த்துப்பாங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தோத்திரம் அதை நம்ம இசை எடுத்துடுறோம், வேற ஒன்றும் இல்லை. இஸ் ச ஜ அந்த வடமொழி எழுத்துக்களை நம்ம தமிழில் பயன்படுத்துறது இல்லை. ஸோ தோத்திரமும் சாஸ்திரம் என்று சொல்லுவதில் அந்த இசை நம்ம எடுத்துட்டு சாத்திரம்னு சொல்லணும். அது நமக்கு தோத்திரம் என்றால் திருமுறைகள், அவையெல்லாம் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அவையெல்லாம் ஒரு கண் எனக்கு, என்னுடைய இடது கண் என்னுடைய திருமுறைகள். சிவபெருமானுக்கு இடது பக்கத்தில் உமையாள் இருப்பாங்க, அது அன்பு, அன்பு பக்தி, இதெல்லாம் என்னுடைய இடது கண் என்னுடைய 12 திருமுறைகளை குறிக்கிறது. என்னுடைய வலது கண் 14 சாத்திர நூல்களாக தொகுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அந்த 14 சாத்திர நூல்களும் 12 திருமுறைகளும் இது இரண்டும் இறைவனை நமக்கு காட்டுகின்ற கண்கள். அதுக்காகத்தான் ரெண்டையும் கண்ணுன்னு நம்ம ஒப்பிட்டு பேசுறோம். இன்னும் இன்னும் படி மேலே போய் அவங்க சொல்லணும்னா, தோத்திரம் படித்தாலும் சாத்திரம் படித்தாலும் ரெண்டும் சிவபெருமானைத்தான் காண்பிக்கிறது. இது இரண்டின் மூலமும் சிவபெருமான் வேற யாருக்காவது அது போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரும், என் கண்ணு எனக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படியா இருக்கு? நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரெண்டு கண்ணும் ஒரே இடத்துல தான் பார்க்குறேன். அப்படி ஏதாவது மாற்றி பார்த்துச்சுன்னா அவனுக்கு பேர் மாறுகண்ணன் பேர், ஒன்றரை கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாற்றி பார்க்காம எதை இப்போ தோத்திரத்தை படித்தாலும் திருமுறைகளை படித்தாலும் அதிலும் சிவபெருமான் தான் இருக்கிறார். சாத்திர நூல்களை படித்தாலும் அதுலேயும் இந்த பதி பசு பாசம் தான் இருக்குது. இது தவிர வேற எதுவும் கிடையாது. நமச்சிவாயம் தான் அதுலேயும் இருக்கு. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, அதுதான் சைவ சித்தாந்தம். நமச்சிவாயத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே. அற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அருளாளர் சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்றார் கொடுமுடி பதிகத்தில். மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவு செய்யும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறியை காட்டுமே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதெல்லாம் இதுதான் சைவ சித்தாந்தம். நமச்சிவாயன்னா சைவ சித்தாந்தம்னு அர்த்தம். இப்போ சாத்திர நூல்களை படித்தாலும் தோத்திர நூல்களை படித்தாலும் ரெண்டும் சிவபெருமானை பற்றியும் இந்த உயிர்களை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் தான் படிக்க போகிறோம். இது தவிர வேற எதுவும் இல்லை. அப்படி இந்த எடுத்துரைக்க சித்தாந்த நூல்கள் பல இருப்பினும் சைவ சித்தாந்தம் என்னும் பெருங்கடலாகிய அமுதக்கடலில் இருந்து, பெருங்கடல் அமுதக்கடலில் இருந்து ஒரு சில துளிகளை மட்டும், டிராப்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு டிராப்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். இந்த பாடத்தில் குருவருளையும் திருவருளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி ஞானத்தை நோக்கி பயணிப்போம். விநாயகர் துதி. முதலிலே நம்முடைய வழக்கத்திலே முதலில் விநாயகரை வழிபட்டு மற்ற பணியை தொடங்குவது வழக்கம். ஆகையால் நாமும் விநாயகர் துதியை முதலிலே வைத்திருக்கின்றோம். இந்த விநாயகர் துதி பல இருக்கிறது. சின்ன வயசில் நமக்கு பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் அப்படிலாம் படித்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே பல விநாயகர் பெருமானுக்கு அகவலே இருக்குது. நம்ம இங்கே கோடிட்டு காண்பித்திருக்கின்ற இந்த பாடல் பிடி அதன் உரு உமை கொள. பிடி என்றால் பெண் யானை. பெண் யானையின் உருவத்தை பார்வதி எடுத்துக்கொள்ள, அவங்க ஒரு பெண் யானை மாதிரி உருவத்தை எடுத்துக்கிறாங்க. கரியது வடிகொடு தனதடி வழிபடும். கரி என்றால் ஆண் யானை. சிவபெருமான் ஆண் யானை வேடம் கொள்கிறார். இந்த அம்மா பெண் யானை ஆயிட்டாங்க, அந்த அம்மா அவர் ஆண் யானை ஆயிட்டார். இவங்க பெண் யானை ஆனதால அவர் ஆணாக வேண்டியது, வேற என்ன பண்றது, ஆண் யானையாக வேண்டியது இருக்கு. அவங்க ஆண் பூனையாக இருந்தாருன்னா விநாயகர் வந்திருக்க முடியாது. அவர் ஆண் யானை. கரி என்றால் ஆண் யானை. வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி.
சிவனடியார்கள் சிவபெருமானை வணங்க வருகின்றவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல், ஒரு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு அப்படின்னா முன்னாலேயே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிராஃபிக் அங்கங்கே நிறுத்திடுவாங்க. எவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன, ஐயா போகிறதுக்கு வணக்கம் வைக்கணும், அவ்வளோதான். ஆக அரை மணி நேரத்துக்கு முன்னால் டிராஃபிக் நிறுத்திட்டு முன்னால் ஒரு 15 20 காரில் பைலட் போவாங்க, அவங்க போவாங்க, இவங்க போவாங்க, எல்லாரும் போய் என்ன பண்ணுறாங்க, இவர் வர்றதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறாங்க. அதுபோல நாம் சிவத்தை நோக்கிய இந்த பயணத்திலே, நம்முடைய பயணத்திலும், இந்த சைவ சித்தாந்த சீடர் படித்து முடிக்கிற பயணத்திலும் நமக்கு இடையூறுகள் வரலாம் என்பதால் அந்த இடையூறுகள் எல்லாம் அதெல்லாம் தரைமட்டமாக்கி ஒரு ஜேசிபியை வச்சு ஃப்ளாட் பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணுறதுக்கு கணபதி வர அருளினன். கணபதி வர வேண்டும் என்று பெருமான் அருளினான். மிகு கொடை, அவன் கொடுத்த பெரிய கொடை அது. வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. வழிவளத்தில் இருக்கின்ற அங்கே ஒரு தலம் இருக்கின்றது. அந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். இந்த பாடல் திருமுறை 1 பதிகம் 123 பாடல் 5. இதை குறித்து கொள்ளுங்கள். ஏன் ஐயா எத்தனையோ பாட்டு இருக்கு, 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனை திருமந்திரத்தில் இருக்கு, அதை பாடலாமே அப்படின்னா, இந்த பாடல் ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கோம். விநாயகர் எப்படி தோன்றினாருங்கிறதுக்கு ஒரு தவறான கதைகள் நம்ம கேட்டிருப்போம். யாரோ விநாயகரோட கழுத்தை வெட்டிட்டாங்க, அப்புறமா இன்னொரு யானையோட தலையை கொண்டு வந்து அவருக்கு மேலே வச்சு, ஃபெவிகால் கம்பெனி அப்போவே இருந்தது, அதனால ஃபெவிகால் கொஞ்சம் ஃபெவிஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் தடவி ஒட்டிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இல்லை, அவ்வளோ கேவலமாக பிறக்கலை விநாயகர். விநாயகர் சிவத்தை நோக்கி பயணத்தை யாரெல்லாம் தொடங்குகிறார்களோ, இப்போ நம்ம ஏதாவது பாத யாத்திரை போகிறோம் அப்படின்னா, இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை கட்டி இருமுடி கட்டி போகிறவங்களுக்கு சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி எல்லாரும் இருமுடிக்காரரை தொட்டு வணங்கி தேங்காய் உடைச்சு பூ போட்டு அனுப்பி வைப்பாங்க. அதுபோல் சிவத்தை நோக்கி இந்த பயணத்தில் யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது, நீ பார்த்துக்கணும்னு சொல்லி பெருமானே விநாயகரை உருவாக்கி கொடுக்கிறார் நமக்காக. இப்போ விநாயகர் தோன்றியது யாருக்காகன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும். நல்லா தெரிஞ்சுக்கணும். விநாயகரை கணபதி வர அருளினன் வா. எதுக்காக வந்தான்? தனது அடி வழிபடும் அவரிடர் களைய. சிவபெருமானுடைய திருவடியை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு ஏற்பன்ற இடர்களை களைவதற்காக கணபதியே வா என்று சிவபெருமானும் பார்வதியும் அந்த குழந்தையை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த பல கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏதோ பார்வதி குளிக்க போனாங்க, சிவபெருமான் பார்க்குறேன்னு சொன்னார், இப்படி ஒரு கதை இருக்குது, வேற ஏதோ ஒரு கதை இருக்குது, வேற ஏதோ ஒரு கதை இருக்குது. அந்த கதையெல்லாம் பொய், சுத்த பொய் அப்படின்னு நான் சொல்லலை, திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அது நம்ம அனைவருக்கும் தெரிய வேண்டும். இனிமே என் முன்னால் யாராவது பழைய கதையை சொன்னான்னாக்க நாக்க 2ஆ நறுக்கிடுவேன், இதெல்லாம் இந்த பாட்டை படிக்க சொல்லிடுவேன். திருஞான சம்பந்தரை விட அவன் பெரிய ஞானியா? திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார், இல்லை இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கலாம். ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா இதோ இருக்கு. சரி, சிவபெருமானின் துதி. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அதை நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். தன் வயத்தன், பதி என்பது ஒன்று, அவன்தான் கடவுள், மற்றதெல்லாம் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள். தெய்வம், அரை தெய்வம், கால் தெய்வம், சிறு தெய்வம், அப்புறம் இன்னும் சின்ன சின்னது அப்படியெல்லாம் சிறு தெய்வங்கள்லாம் கீழே வரும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து அன்று பொன்ஒளி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. இது திருமந்தத்தில் இருக்கின்ற திருமூலருடைய பாடல். அடுத்ததாக நந்தி தேவர் துதி இருக்கின்றது. அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை கொண்டு. அங்கணன் என்றால் சிவபெருமான். சிவபெருமான் உரைகின்ற அந்த கைலை மலையை காக்கின்றவர் நந்தியம்பெருமான். அகம்படி தொழின்மை கொண்டு நீங்களாம் படிச்சிருப்பீங்க, திருமுறைகளில் படிச்சிருப்போம். இவர் ஈவன் சுந்தரமுத்து சுவாமிகள் போனப்பவே பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் உள்ளே போகிறாரு. அதுக்கு சேரமான் பெருமான் போகும் பொழுது நந்தியம் பெருமான் உள்ளே அலோவ் பண்ணல. நீ இல்லைப்பா, உனக்கு பர்மிஷன் பாஸ் கிடையாது, அவருக்கு மட்டும்தான் பாஸ் இருக்குது, உனக்கு கிடையாது, நீ வெளியில் நில்லுன்னு சொல்லிட்டார். யார் போனாலும், திருமால் போனாலும், பெருமாள் போனாலும், பிரம்மா போனாலும் பாஸ் இருந்தால் தான் போக முடியும். அப்படி அந்த பாஸ் கொடுக்குறவர், பாஸை மெயின்டைன் பண்ணுறவருக்கு பெயர் நந்தியம் பெருமான் பேர். அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி. இந்த கைலாய பரம்பரைன்னு நம்ம இதில் படிக்க போகிறதுக்கு முதல் குருநாதன் என்றால் நந்தியம் பெருமான். பங்கயம் தொளவம் நாரும் வெத்திர படை பொறுத்த இந்த மலர்களின் வாசம் பொருந்திய
கையில் ஒரு ஸ்கூலில் அந்த காலத்துலலாம் ஆசிரியர்கள் கையில் குச்சி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் ஆசிரியர் குச்சியை எடுக்கிறேன்னு சொன்னாலே ஆசிரியர் மேலே கேஸ் போட்டுருவாங்க, இல்லைன்னா ஆசிரியரை அடிச்சிருவாங்க, இல்லைன்னா ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுக்குறாருன்னு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. பங்கயம் தொழவம் நாரும் வேத்திர படை பொறுத்த செங்கை எம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. நந்தியம் பெருமானின் திருவடியை நாம் வணங்குகின்றோம். நந்தியம் பெருமானுடைய தொழில் என்ன? கைலாயத்துக்கு சிவபெருமானுக்கு பார்க்க போகணும் அப்படின்னா, இப்போ ஒரு பிஏன்னு சொல்லுவாங்கள்ல, செக்ரட்டரி, அவர் பர்மிஷன் வாங்கிட்டு தானே நம்ம உள்ள பெரிய ஆஃபீஸரை பார்க்க முடியும். அதுபோல் கைலாயத்தில் நந்தியம் பெருமானுடைய அனுமதி இருந்தால்தான் நம்ம சிவபெருமானை பார்க்க முடியும். அந்த பணியை செய்து கொண்டு வருகிறார். அது திருநந்தி தேவர் துதி. அதுக்கு அடுத்ததாக சந்தான குறவர்களுடைய துதி. இதில் புறச்சந்தான குறவர்கள் துதி புழக்கத்தில் இருப்பதால் நம்ம அதை மட்டும் இதில் கொடுத்துருக்கோம். ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. மெய்கண்டார் உங்களுக்கு தெரியும், 2 ஆண்டு குழந்தை. எப்படி அந்த சமயக்குறவர்கள் 4வரில் முதல்ல ஒரு திருஞான சம்பந்தர் குழந்தை இருப்பாரோ, அவருக்கு பக்கத்தில் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் என்று ஒரு வயது முதிர்ந்தவர் இருப்பாரோ, அதுபோல் இங்கேயும் சைவ சித்தாந்தத்தை எடுத்தாலும் அதுவும் முதல்ல இருக்கிறது குழந்தை தான் இருக்கு. ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த, 2 ஆண்டுகளில் சிவஞானத்தை பெற்று இந்த உலக உயிர்களெல்லாம் ஆன்மாக்களெல்லாம் உய்ய வந்த தேவர், உய்ய வந்த தேவநாயனார் என்று சொல்லலாம். மெய்கண்ட நாயனார உய்ய வந்த தேவநாயனார் என்று பெயர். ஈராண்டில் 2 ஆண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. அருள்நந்தி சிவாச்சாரியார், அருள்நந்தி சிவம், இந்த பெயருக்கு முன்னால் அவருக்கு பெயர் சகல ஆகம பண்டிதர் என்று பெயர். அருள்நந்தி சிவாச்சாரியார், அருள்நந்தி சிவம் போற்றி. நீராண்ட கடந்தை நகர், கடந்தை என்ற நகரிலே அவதாரம் செய்த மறைஞான சம்பந்தர் திருத்தாள் போற்றி. மறைஞான சம்பந்தருடைய திருத்தாள் போற்றி. இங்கே இருக்க மறைஞான சம்பந்தர் திருத்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. உமாபதி சிவம் என்று சொல்லக்கூடிய உமாபதி சிவம் தில்லையிலே, தில்லை ஆலயத்திலே, சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அந்தணர்களுக்கெல்லாம் தலைமை அந்தணராக இருந்தவர் உமாபதி சிவாச்சாரியார். அவங்களெல்லாம் நம்ம வணங்கி கொண்டு, அதுக்கு அடுத்ததாக நம்முடைய ஆதீனங்கள் நிறுவப்பட்டது. உமாபதி சிவத்துக்கு அப்புறமா தருமபுர ஆதீனம், இந்த ஆதீனம், அந்த ஆதீனம்னு பல ஆதீனங்கள் நிறுவப்பட்டது. நான் திருவாவடுதுறை ஆதீனத்தின் மாணவன். திருவாவடுதுறை ஆதீனத்திலே சைவ சித்தாந்த ரத்தினம் பட்டம் பெற்ற மாணவர். அதனால் நான் தினந்தோறும் பாடுகின்ற பாடல், திருவாவடுதுறை ஆதீனம் பரவலாக பல ஊர்களில் இந்த சைவ சமய வகுப்பை நடத்துகிறார்கள். அதனால் இந்த பாடலை வைத்திருக்கின்றோம். தருமபுர ஆதீனங்கள்லையோ அல்லது மற்ற பேரூர் ஆதீனத்திலேயோ வேறு பாடல் இருந்ததுன்னா நீங்கள் அதை பாடிக்கொள்ளலாம். நீங்கள் எதை சார்ந்து இருக்கிறீர்களோ அதை பாடலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் காமன். இதுக்கப்புறம் ஆதீனங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு கிளைகள் ஆன பிறகு இந்த பாடல் மட்டும் மாறி வரும். திருவாவடுதுறை ஆதீனத்தின் முதல் குருநாதர், முதல் சன்னிதானம் என்று சொல்லுகின்ற திருவாவடுதுறை ஆதீனத்தை நிறுவியவர் அவர் நமச்சிவாய மூர்த்திகள் என்று பெயர். அவருடைய வாழ்த்து பாடல் இது. கைலாய பரம்பரையில், கைலாயத்திலிருந்து அந்த பரம்பரையில் சிவஞான போத நெறியை காட்டும், இந்த சிவஞானத்தை காட்டுகின்ற வெண்ணெய் பயில்வாய்மை, வெண்ணெய் என்றால் திருவெண்ணெய்நல்லூர், திருவெண்ணெய்நல்லூரில் சேர்ந்த அங்கே வாய்மை மெய்கண்டான் சந்ததி. மெய்கண்டார் திருவெண்ணெய்நல்லூரிலே இந்த ஞானத்தை பெற்றார், பரஞ்சோதி முனிவர் சேர்ந்து. அந்த சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன். திருவாவடுதுறை வாழ், வாழ்னா எக்காலத்திற்கும் என்ற அர்த்தம். வாழ்ந்த அப்படி இல்லை, வாழ்கின்றார் என்ற அர்த்தம். நான் கூட ஒரு முறை அங்கே போயிருக்கும் பொழுது தீக்கை எடுக்கலை. அப்போ தீக்கை எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, ஒரு சமய தீக்கையாவது எடுக்கணும் அப்படின்னு ஒரு வேட்கை இருந்தது. அப்போது சொன்னாங்க, நீங்கள் நமச்சிவாய மூர்த்திகளை வேண்டிக்கிட்டீங்கன்னா உடனே நடந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு போயிட்டு நமச்சிவாய மூர்த்திகள் சன்னதிக்கு முன்னால் சாஸ்திராங்கமாக விழுந்து கும்பிட்டேன். நீங்கள் தீக்கை கொடுக்குறேன்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு, தீக்கை தருகிறேங்கிற ஒரு சிக்னல் எனக்கு கிடைச்சாதான் நான் எழுந்திருப்பேன், இல்லைன்னா அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே தீக்கை கொடுக்குறேன்ற சிக்னல் வந்தாச்சு. தீக்கை வாங்குறவங்களாம் போய்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த இடத்துல குறுக்கப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தீக்கை கிடைக்குங்கிறத குறிப்பால் உணர்த்தினார். அடுத்த ஒரு வாரத்திலே தீக்கை கிடைச்சிச்சு எனக்கு. ஸோ இந்த வாழ்த்து பாடலை அருளியவர் மாதவ சிவஞான யோகிகள்.
கைலாய பரம்பரையில் சிவஞான போதன்னு சொல்கிறோமே, கைலாய பரம்பரைனா என்னன்னு படிக்க போகிறோம். சைவ சித்தாந்தம் அது முதல்ல தெரிஞ்சுக்குவோம். சைவம் என்றால் பல பேர் இந்த கோர்ஸில் சேர்றதில்லை. ஏன்னா சைவம்னா ஐயா நான் எதை வேணாலும் விடலாம், என்னுடைய கணவனையே ஒதுக்கிடு வேணாம், ஆனால் அசைவத்தை விட முடியாது. கணவன் சொல்கிறாரு, பிள்ளைங்க போனாலும் சரி, மனைவி கோச்சிக்கு போனாலும் சரி, அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, அசைவம் சாப்பிட்றத என்னால் நிறுத்த முடியாது. அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தில் சைவ சித்தாந்தம்னு பேச ஆரம்பிச்சோன்னே இந்த சைவமெல்லாம் நம்மளால் முடியாது சாமி அப்படின்னு சாப்பாட்டு சைவத்தை நினைத்துக் கொள்கிறார்கள். சைவம் என்பது சிவம் என்று பொருள், சிவத்தை சார்ந்தது என்று பொருள். ஆக சைவ சித்தாந்தம் என்றால் சிவத்தை சார்ந்த படிப்பை நம்ம படிக்க போகின்றோம், சிவத்தை சார்ந்தது என்று பொருள். சிவம்னா என்ன பொருள்? அழிக்கிற கடவுள், ஆற்றுற கடவுள், ஒழிக்கிற கடவுள், துன்பத்தை கொடுக்கிற கடவுள், சோதிக்கிற கடவுள் இல்லை. சிவம் என்ற வார்த்தை கூகுள்லேயோ டிக்ஷனரியிலையோ பாருங்க. சிவம் என்றால் மங்களகரமானதுன்னு அர்த்தம். மங்களகரமான ஒருத்தன் ஏதாவது அழிக்கிற தொழிலை செய்வானா? பாதி பேருக்கு தெரியாது, அதுக்கப்புறம் ஒரு கால்வாசி பேர் தவறாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு பேட்சில் 4000 பேர் படிக்கிறதே பத்தாது. ஒரு பேட்சில் 40,000 பேர் படித்தாதான் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த விழிப்புணர்வை உண்டாக்க முடியும். சைவ சித்தாந்தம், சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு என்று பெயர், எழுதிக்கங்க. சைவ என்றால் சிவம் சார்ந்தது, சிவத்தை சார்ந்தது. சிவம் என்றால் மங்களம். ஆக சைவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்களத்தை சார்ந்தது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மங்களகரமானது அப்படின்னு அர்த்தம். மங்களகரமான சித்தாந்தமாகிய இந்த முடிந்த முடிவு. எத்தனையோ அருளாளர்கள் எல்லாம் பலவேறு முறையிலே தியானம் பண்ணி பார்த்து, தலையில நின்று பார்த்து, நீருக்குள்ள மிங்கி பார்த்து, நெருப்புல நின்று பார்த்து, காத்துல பறந்து பார்த்து, மலை மேல இருந்து, மலைக்கு உள்ள போய் இருந்து, அப்படி இப்படி எங்க போய் பார்த்தாலும் இந்த பதி பசு பாசம்தான் இருக்குது. அதனால எல்லா ஆராய்ச்சிக்காரங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. யார் இவர் போய் இந்த பக்கம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாரு, என்னப்பா கொண்டு வந்திருக்க? பதி பசு பாசம் இருக்கு சொன்னார். இவர் கடலுக்குள்ள ஒரு 1000 வருஷமா கடலுக்குள்ளேயே இருந்து தியானம் பண்ணாரு. சாமி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? தாடியெல்லாம் இவ்வளவு நீளமா வளர்ந்துருக்கு, என்ன தெரிஞ்சுது? பதி பசு பாசம். அவர் ஏதோ காத்துல பறந்துகிட்டே இருந்தாரு, கோடி வருஷம் பறந்தாரு அப்படின்னு. சாமி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? பதி பசு பாசம் 3 இருக்கு அப்படி சொல்றாரு. யாரை கேட்டாலும் இதைத்தான் சொல்றாங்க. அதனால இது பெயர் சித்தாந்தம் என்று பெயர். முடிந்த முடிவு. எல்லா ஆராய்ச்சிகளும் ஏற்கனவே ஆராயப்பட்டு முடிவு கண்டப்பட்டது. இதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணாத, ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன், டூ இட். கேள்வியெல்லாம் கேட்காது. கேள்வி கேட்டு நேரத்தை வீணாக்க. இப்ப கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னானா நம்ம அவன்கிட்ட என்ன சொல்றது? என்ன சொல்ல முடியும்? சைவ சித்தாந்தம் என்ற உன்னதமான ஞானத்தை நமக்கு அருளியது சிவபெருமான். அவரே அருளினார். சிவஞானத்தை போதித்த நமது சைவ பரம்பரையைத்தான் கைலாய பரம்பரை என்று நாம் சொல்கின்றோம். இந்த கைலாயம் என்பது கைலை மலை, மவுண்ட் கைலாஷ் என்று சொல்லுகின்றோமே, அந்த கைலாய மலையை குறிக்கின்றது. அது சிவபெருமானுடைய இல்லம். இப்படி இப்போ இந்த ஆலயத்திலே அவர் குடிக்கொண்டிருக்கிறார்னு சொல்றது போல அவருடைய ஹெட் ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் கைலாய மலை. அங்கே ஸ்ரீகண்ட பரமசிவனாக கொஞ்சம் ஆக்டிங் கொடுக்குறாரு. இப்போ நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். இப்போ எப்படி உட்கார்ந்துருக்கேன்? நான் உங்களுக்கு ஆசிரியராக உட்கார்ந்துருக்கேன். இந்த வகுப்பு முடிஞ்ச பிறகு என்னுடைய குழந்தைக்கு நான் அப்பாவாக இருப்பேன், என்னுடைய பேத்திக்கு நான் தாத்தாவாக இருப்பேன். இப்போ தாத்தா வேற, அப்பா வேற. இவர் சைவ சித்தாந்த கைலை துரைசாமி வேறையா, சைவ சித்தாந்த ஆசிரியர் வேறையான்னா இவர் தான் அவரு. அங்கே போய் என் பேத்திக்கிட்ட சித்தாந்தம் எல்லாம் பேசினேன்னா பலார்னு அடி கொடுத்துருவேன். தாத்தா எல்லாத்தையும் கழட்டி போட்டு கையிலேயே கட்டிக்கிட்டு வந்துருங்க, விளையாடணும், அது தவளை விளையாட்டு விளையாடணும், நான் சொல்லுவேன் நீங்கள் குதிக்கணும் தவளை மாதிரின்னு சொல்லி நம்ம தவளை மாதிரி குதிக்க வச்சு அங்கே அப்படித்தான் குதிக்கணும். இங்கே தான் நம்முடைய ஆடம்பரம் அதிகாரத்தெல்லாம் காமிக்கலாம். அங்கே பேரம் பேத்திக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்டாகும். பிள்ளைங்க சொல்கிறதையாவது நம்ம வேண்டான்னு விட்டுறலாம். பேரம் பேத்திக சொல்கிறது நம்ம பரம்பரையாச்சுல்ல, பரம்பரைங்கிறதுனால அது நம்ம செஞ்சு தான் ஆக வேண்டும். ஆக அதுபோல பெருமானே ஸ்ரீகண்ட பரமசிவன் என்ற நிலையிலே இருந்து இந்த சிவஞானத்தை கைலாய மலையிலே திருநந்தி தேவருக்கு அருளினார். நந்தியை கூப்பிட்டு, இந்தாப்பா நீ இதை கற்றுக்க, ஓதுதல் ஓதுவித்தல் செய்யணும். கேட்கறது எதுக்கு? கேட்பித்தல் செய்கிறது. கேட்டல் ஓதுதல் மட்டும் இருந்தாக்க நீ ஒருத்தன் தான், ஒரு உயிர் தான் நீ உய்வடைய முடியும். மற்ற உயிர்கள் எல்லாம் எண்ணிலடங்கா உயிர்கள் இருக்கு. அதனால போய் சொல்லு எல்லாருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதானே சொல்கிறேன், போய் சொல்லுங்க.
எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். எனக்கே தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. 14 சாத்திர நூல்களில் பல நூல்கள், எல்லா நூலும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. வகுப்பு நடந்தப்போ நான் போக முடியல, போகலை. அதுக்கப்புறம் படிக்க நேரம் இல்லை. நான் படித்ததை நான் 4 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், 4000 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், 40,000 பேருக்கு சொல்ல போகிறேன். ஆக இதை திருநந்தி தேவருக்கு சொன்னது எதுக்கு? உங்களுக்கும் எனக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தானே ஆசிரியராக இருந்து நடத்திய பாடம். அந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதை விட பெரிய நமக்கு கொடுப்பினை, இதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு, இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சின்னது. ஐயா இன்னும் பழைய காரே வச்சுக்கிட்டு இருக்கேன், கார் மாற்றணும்னு நினைக்கிறேன், முடியலை. அது ஒரு ப்ராப்ளமா? அது சிவபெருமான் கொடுத்த பரிசு உன் கையில் 30 ரூபாய்க்கு கிடைக்குது, 30 rupees. ஒரு டாலருக்கு 4 புக்கு வாங்கலாம், 3 புக்கு வாங்கலாம். ஒரு US டாலரில் 3 புக்கு வாங்கலாம், 4 புக்கு வாங்கலாம். அப்படி எளிமையாக கிடைக்கிற இந்த ஞானத்தை அவர் நந்தி தேவருக்கு உபதேசம் செய்தார். நந்தி தேவர் என்ன பண்ணார்? அவருடைய கடமை, கேட்டதை என்ன பண்ணணும்? கேட்பிக்க வேண்டும். உங்களுக்கு அது தலையாய கடமை. அது யாராவது ஒருத்தர் உங்கள் பேச்சை கேட்கறது ஒன்றுமே கேட்காதா? ஒன்றும் இல்லைன்னா ஒரு பச்சைக்கிளியாவது கூப்பிட்டு சொல்லிக் கொடு, பேரட்டுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்காம இருந்தால் அது சுமையாயிடும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், an unused knowledge is a burden அப்படின்னு சொல்லுவாங்க. இதை படித்து அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எதையும் பயன்படுத்த மாட்டார் அப்படின்னா அது ஒரு சுமை தான். அது பயன்படுத்தாத பொருள் சுமை தானே. பயன்பாட்டுக்கு வராத ஒரு கல்வியோ ஞானமோ ஒரு சொத்தோ என்ன யூஸ்? அதனால பயன்பாட்டுக்கு வந்தால் தான் சொத்துக்கே மரியாதை. அப்படி திருநந்தி தேவர் சனத்குமாரருக்கு அருளி, சனத்குமாரர் திருநந்தி தேவருக்கு கீழே 4 சீடர்கள் இருந்தார்கள். அவங்கள சனாதி முனிவர்கள் என்று சொல்வார்கள். 4 பேருக்கும் பேரு சன என்கின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கும். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், அப்படி 4 பேர் இருந்தாங்க. அதனால எல்லாரும் பேரும் சன 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 சனன்னு துவங்குகிறதுனால சன முனிவர்கள் என்று பெயர். 4 பேர் அவங்கள்ட்ட சீடர். நமக்கு தாத்தா இவர் சனத்குமார்ங்கிறதுனால நம்ம தாத்தாவை மட்டும் நம்ம படிக்கிறோம். நம்ம தாத்தாவோட பிறந்தவங்க எத்தனை பேர்? நம்ம தாத்தா பேரே வருங்காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியல. வீட்டில் திதி கொடுக்கும்போது ஆச்சாரியார் கேட்குறாரு, உங்கள் அப்பா பேர் என்ன? சொல்கிறோம். தாத்தா பேர் சொல்கிறோம். தாத்தாவோட அப்பா பேர் சொல்கிறோம். தாத்தாவோட அப்பா பேரா? அம்மா தாத்தாவோட அப்பா பேர் என்ன? எனக்கு தெரியாதுப்பா. அப்பா தாத்தாவோட அப்பா இதுப்பா. அவரோட பாட்டன் பேர் என்ன? அவரோட பாட்டன்லாம் வேணா, மீதி இருக்கிற எல்லாருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லி சகல குடும்பன்னு சொல்லிடுங்க சாமி அப்படின்னு நம்மளே அந்த ஆச்சாரியார் ஐயருக்கு அந்த நிகழ்ச்சியை செய்கிறவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம். சகல குடும்பம்னு சொல்லி ஒரு வார்த்தையில் முடிச்சிருங்க, சும்மா எங்கள் தாத்தா பேரெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு பேரன் சொல்கிறான். இந்த பேரனுக்காக அவர் வாயை கட்டி வயிற்ற கட்டி சொத்து சேர்த்து வீட்டை கட்டி வச்சுட்டு அவர் செத்து போயிட்டார். இந்த பேரன் சொல்கிறான், தாத்தா பேர் எனக்கு தெரியாது. இந்த பேரன் தான் நிரந்தரம்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் மாயின்னு பேர். நிரந்தரம் இல்லாததை நிரந்தரம்னு நினைக்கிறதுக்கு பேர். இப்போ அப்படியே ஆடி ஆடி நடந்தா என்ன, வெளியிலேருந்து பார்த்தோன்னே சொல்லலாம், உள்ள சரக்கு போயிருக்கு, போதையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் நிரந்தரம் இல்லாததை நிரந்தரம்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மாயையில் இருக்கிறோம் என்று பெயர். ஆக அவர் என்ன பண்ணார்? திருநந்தி தேவருக்கு சொன்னார் சிவபெருமான். அதுக்கப்புறம் சனத்குமாரருக்கு அப்புறம் சத்தியஞான தரிசனிகள், அவருக்கு கீழே பரஞ்சோதி முனிவர். அப்படியே அந்த குரு பரம்பரை அப்படிங்கிறது ஸ்டெப் 1, 2, 3, 4 அப்படின்னு வந்திருக்கு. இதில் இந்த 4 வரையும் நம்ம அகச்சந்தான குறவர்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் வர்றவங்கள புறச்சந்தான குறவர்கள்னு சொல்கிறோம். அதெல்லாமே இந்த நூலில் ரொம்ப பெரிய விஷயத்தை எளிமையாக இங்கே கொடுத்துருக்குறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறவங்களாம் அகச்சந்தான குறவர்கள் 4. அதுக்கப்புறம் மெய்கண்டார் துவக்கமாக இங்கே உமாபதி சிவம் வரைக்கும் இருக்கிறவங்க புறச்சந்தான குறவர்கள்னு பேர். அதை நம்ம இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். அது என்ன, சந்தான குறவர்னா என்ன அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறோம் இந்த அழகுல. நம்ம சந்தான குறவர்கள்னா என்ன, சந்தானம்னா என்ன? சந்தானம்னா பரம்பரை. சைவ சமயத்தின் அன்பு நெறி, பக்தி நெறி. சைவ சமயம் என்ன நெறியை சொல்லுகிறது? சண்டை போடுறது, பாம் வைக்கிறது, சுடுறது, கறி சாப்பிட்றது, பசுமாட்டை கொன்று சாப்பிடுவது, பசுமாட்டை கழுத்தை அறுத்து அதை சாப்பிட்றத ஒரு நெறி சொல்லுது. அப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம நெறி அப்படி சொல்லலை. பசுவை தெய்வமாக வணங்குற நெறி நம்மளுடைய நெறி. ஆனைந்தும் ஆடுவான். பசுவிலிருந்து வரக்கூடிய 5 பொருள்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு அருளாளர்கள் சொல்கிறாங்க. பசுவையே அறுத்து சாப்பிட்டா சிவபெருமான் என்ன பண்ணுவான்? ரொம்ப சந்தோஷப்படுவானா? கடவுளே.
டேஸ்ட்டாக இருக்குதுங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. டேஸ்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு? இந்த ஒரு 1.5 இன்ச்சுக்கு இருக்கு. அவ்வளோதானே டேஸ்ட். இதுக்காக இன்னும் எத்தனை 1000 பிறவிகள் நான் காலொடிஞ்ச கழுதையாக பிறக்க போறேன் தெரியுமா? கழுதை, அதிலும் கால் இல்லாத கழுதையா பிறக்க போறேன். இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. இந்த சைவ சித்தாந்த சுடர் படிச்ச பிறகுதான் இவ்வளோ மேட்டர் இருக்கா இது உள்ள அப்படின்னு தெரியுது. சைவ சமயத்தின் அன்பு நெறி, பக்தி நெறியை வளர்த்த நாயன்மார்கள் போன்று இந்த ஞான நெறியை வளர்த்தவர்கள் சந்தான குரவர்கள் என்று பெயர். அவங்களுக்கு சமய குரவர்கள் என்று பெயர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகருக்கு சமய குரவர்கள் என்று பெயர். இவங்களாம் நின்ற நிலையில இருப்பாங்க. இந்த நால்வர் ஞான நூல்களை நமக்கு ஓதிய இந்த இவர்களுக்கு சந்தான குரவர்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த சந்தான குரவர்களில் கைலாய பரம்பரையிலிருந்து தொடங்கும் நந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதியாருக்கு பேர் அகச்சந்தான குரவர். இன்டர்னல், உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றோம்னா, திருநந்தி தேவருக்கு யார் அப்பா அம்மா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் வீடு எங்க இருந்தது, அவர் எப்போ பிறந்தாரு, டேட் ஆஃப் பர்த் ஏதாவது இருக்கா, ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் என்ன சாப்பிட்றாரு, எங்க இருப்பாரு, எத்தனை ஆண்டுகளா அவர் இருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக இவங்கெல்லாம் கைலாயத்தை சேர்ந்து கைலாயத்திலேயே பெருமானோடவே அந்த அவருடைய பேலஸ்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்களை அகச்சந்தான குரவர்கள் என்று சொல்லுகின்றோம். திருக்கைலாய பரம்பரையிலிருந்து தொடங்கும் திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதியார் ஆகிய நால்வரும் அகச்சந்தான குரவர்கள். திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்றமே, அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நந்தி தேவரை குருவாக கொண்டு, கைலாயத்தில் இருக்கிற நந்தி தேவரை குருவாக கொண்டு அங்கிருந்து தொடர்பு கொண்டமையால் இவர்களை அகச்சந்தான குரவர்கள் என்று அழைப்பது சைவ மரபு. சைவ சித்தாந்த கொள்கைகளை கைலாய பரம்பரையில் அறிவுறுத்தி வந்தவர்களும் இவர்களே. இவங்க தான் ஸ்ரீகண்ட பரமசிவன் சொன்னது இன்னைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குது? அப்படி வழி வழியா வந்திருக்குது. பாட்டி வைத்தியம் மாதிரி வழி வழியா வந்திருக்குது. இந்த காலத்துல கடவுள் இல்லைன்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டிருக்க காலத்துலதான் இது பிரேக் ஆகுது. இப்போ திரும்ப ஸ்ரீகண்ட பரமசிவன் சொல்லி நந்தி தேவர் சொல்லி திரும்ப வரணுமா, இல்லை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவை பயன்படுத்தி இதை படிச்சுக்கலாமா அப்படிங்கிற முடிவை நம்ம தான் இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் முடிவு செய்ய வேண்டும். புறச்சந்தான குரவர்கள்னு சொல்றது, அகச்சந்தான குரவர்களில் 4ஆம் அவராகிய பரஞ்சோதி முனிவர் தனது சீடராகிய மெய்கண்ட தேவருக்கு சிவஞானத்தை அருளினார். மெய்கண்ட தேவர் தாம் பெற்ற சிவஞானத்தை தனது மாணவராகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் கொடுத்தார். அருள்நந்தி சிவாச்சாரியார் என்ன பண்ணாரு, தனது மாணவராகிய மறைஞான சம்பந்தருக்கு கொடுத்தார். மறைஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு, உமாபதி சிவத்துக்கு கொடுத்தார். இவங்க 4 பேருக்கும் ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நமக்கு தெரியும். எந்த ஊரில் பிறந்தாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க, நார்மல் டெலிவரியா, சிசேரியனா, இவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வயது, அவங்க இருக்கிறாங்களா போயிட்டாங்களா, எல்லா கதையும் நம்மளை போலவே தெரியும். புறத்திலே வெளிப்படையாக எல்லா விவரங்களும் நமக்கு தெரிவதால் இவர்களை புறத்தில் இருக்கின்ற சந்தான குரவர்கள், நமக்கு தெரிந்த நம்மளால தெரிஞ்சுக்கக்கூடிய விவரங்களை கொண்ட குரவர்கள்னால புறச்சந்தான குரவர்கள்னு சொல்றோம். இவர்கள் 4வரும் மண்ணுலகில் வாழ்ந்தவர்கள். இங்கே நம்ம ஊர்களில் வாழ்ந்தவர்கள். மண்ணுலகில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அறிவுறுத்திய இவர்கள் 4வரையும் புறச்சந்தான குரவர்கள் என்றும் அழைப்பார்கள். இது ஒரு செய்தி. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ரீகண்ட பரமசிவன் அதாவது படத்திலே போட்டிருக்கோம். ஸ்ரீகண்ட பரமசிவன்ட்டு இருந்து அகச்சந்தான குரவர்களுக்கு வந்து, அதுலேருந்து புறச்சந்தான குரவர்களுக்கு வந்து, அதுலேருந்து கைலை அறக்கட்டளைக்கு வந்து, அதுல இருந்து இந்த 40,000 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரோம். இப்போ இதெல்லாம் எதை பற்றி படிக்கிறோம்? திருமுறைகள் 12 தெரியும். சைவ சித்தாந்தத்தில் இது இந்த சைவ சித்தாந்த சுடர் மட்டும்தான் நூலா, இல்லை ஏதோ சிவஞான போதம்னு சொல்றாங்களே அதுதானா? இதுல எத்தனை நூல்கள் இருக்கு என்று கேட்டால் குறித்து கொள்ளுங்கள். 14 நூல்கள் கொண்டது இந்த தொகுப்பு. என்னென்ன 14 நூல்கள் என்றால், திரு உந்தியார் என்று ஒரு நூல், திரு களிற்றுப்படியார், களிறு என்றால் யானை, திரு களிற்றுப்படியார் என்பது ஒரு நூல், சிவஞான போதம் என்பது ஒரு நூல், சிவஞான சித்தியார், போதத்துக்கு சித்தி, போதம் அம்மான்னா இது சித்தி, சித்தியாக இருக்கக்கூடியது சிவஞான சித்தியார், இருபா 20, உண்மை விளக்கம் 6, சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினா வெண்பா, வினா வெண்பான்னா கேள்வி முறையில் அமைகிறது, போற்றி பகிரோடை, உண்மை நெறி விளக்கம், கொடி கவி, நெஞ்சு விடுத்தூது, சங்கற்ப நிராகரம், சிலதெல்லாம் சின்ன நூல்கள். ஸோ இந்த 14 நூல்கள் சேர்ந்த தொகுப்பு, இதைத்தான் நம்ம சாத்திர நூல்கள் என்று சொல்லுகின்றோம். சாஸ்திர நூல். நமக்கு சாஸ்திரம் எது? சாஸ்திரம் பார்க்கக்கூடாது, சாஸ்திரம் பார்க்கணும்.
அப்படின்னா நமக்கு சாஸ்திரம் எது? இந்த 14 நூல்கள். தமிழர்களாகிய நாம், திருநீறு வைத்திருக்கின்ற நாம், நமக்கு சாஸ்திரம் என்னன்னா இந்த 14ல் என்ன சொல்லியிருக்கோ அது சாஸ்திரம். சொன்னதை பண்ணு, சொல்லாததை பண்ணாத. சொன்னதை பண்ணாம இருந்தாலும் தப்பு, சொல்லாததை பண்ணினாலும் தப்பு. ரெண்டுமே பாவம் தான். பாவம்னா காலொடிஞ்ச கழுதை, அதை ஞாபகம் வச்சுங்க. அவர் உதாரணத்துக்கு சொல்றேன். அதை விட கேவலமான பிறவிகள் நிறைய இருக்கு. இப்போ இதோட ஆசிரியர்கள்லாம் யாருன்றதையும் இதில் கொடுத்துருக்கோம். திரு உந்தியார் அப்படிங்கிறத நமக்கு அருளியவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். திரு களிற்றுப்படியாரை நமக்கு கொடுத்தவர் திரு கடவுர் உய்யவந்த தேவநாயனார். ஊர் மட்டும்தான் வித்தியாசம். உய்யவந்த தேவர் சேம். இவர் திருவியலூரை சேர்ந்தவர், அவர் திரு கடவுரை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் வயதாலும் காலத்தாலும் மெய்கண்டாருக்கு முந்தியவர்கள். அதனால அது ரெண்டையும் முன்னால் வச்சிருக்கிறோம். 3ஆவதாக சிவஞான போதம். மெய்கண்டார், மெய்கண்டார், மெய்கண்ட தேவ நாயனார், மெய்கண்ட தேவர் எல்லாமே ஒருத்தரை தான் குறிக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் வழங்கியது தான் திருத்துறையூரை சேர்ந்தவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர் 2 நூல் கொடுத்துருக்கிறார். ஃபர்ஸ்ட்ல உள்ளவர் ஒரு நூல் கொடுத்தாரு. 2வது உள்ளவர் ஒரு நூல், 3வது உள்ளவரும் ஒரு நூல் தான். 4ஆவதாக இருக்கின்ற சிவஞான சித்தியாரையும் 20 அருளியது ஒரே ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அடுத்தது உண்மை விளக்கம் என்பதை திருவதிகை மணவாசம் கடந்தார் என்பவர் வழங்கியது. அவர் இந்த லிஸ்ட்ல வரல. ஏன் மணவாசகம் கடந்தார் இதுல இல்லை, இதுல நூல் கொடுத்துருக்காருன்றீங்க, இதுல இல்லைன்னா நூல் கொடுத்து இதுல இல்லாதவங்க 3 பேர் இருக்காங்க. திருவியலூர் உய்யவந்த தேவரும் இல்லை, திருக்கலிற்றுப்படியார் அவரோட படமும் இங்கே இல்லை, நம்மளுடைய திருவதிகை மணவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் அருளியவரும் இதுல இல்லை. அவரும் மெய்கண்டாருடைய மாணவர் தான். நம்ம பரம்பரையை பேசும் பொழுது அருள்நந்தி சிவம் அவருக்கு அடுத்ததுன்னு நம்ம பேசிட்டு போறோம். அப்படி அடுத்ததாக சிவப்பிரகாசம். இதுக்கப்புறம் இந்த 6 நூல் போக இதுக்கப்புறம் இருக்கிற 8 நூல்களை அருளியவர் ஒரே ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். இதுல கடைசியாக இருக்கின்றவர் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்றமே, அப்படி தில்லைவாழ் அந்தணர்களுக்கெல்லாம் அடியாருக்கும் அடியேன்னு சிவபெருமான் சொல்றாரு. தில்லைவாழ் அந்தணர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் உமாபதி சிவாச்சாரியார். இப்போ எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தவர் பாருங்க. அவரை பற்றியெல்லாம் நம்ம வாய்ப்பு இருந்தால் பின்னாடி படிக்கலாம். அவர் அருளிய நூல்கள் 8 நூல்கள் கொடுத்துருக்காரு. ஒரு ஆசிரியர் 8 நூல் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த 4 பேர் இருக்காங்களே, இந்த 4 பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவர் மெய்கண்டார் எத்தனை நூல் கொடுத்தாரு? ஒரு நூல் கொடுத்தாரு. அருள்நந்தி சிவாச்சாரியார் 2 கொடுத்தாரு. மறைஞான சம்பந்தர் நூல் எதுவும் கொடுக்கல. நமக்கு கிடைக்கலையா கொடுக்கலையா தெரியல. அவர்கிட்ட எந்த நூலும் கிடையாது. உமாபதி சிவம் என்ன பண்ணாரு? 8 பண்ணார். ஆக இவர் ஒரு 8, இவர் ஒரு 2 10, இவர் 1 11, மீதி ஒரு 3 நூல்கள் இருக்கிறது. அது திருக்கலிற்றுப்படியார், திருவியலூர் உய்யவந்த தேவநாயகருடைய திரு உந்தியார், அப்புறம் உண்மை விளக்கம் மணவாசகம் கடந்தார் அருளியது. இப்படி அருளாளர்களை கவுண்ட் பண்ணா குறித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் குறிப்பு தர்றேன். திருவியலூர் உய்யவந்த தேவர், திரு கடவுர் உய்யவந்த தேவர், மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மணவாசகம் கடந்தார் உமாபதி சிவாச்சாரியார். 6 ஆசிரியர்கள், 14 நூல்கள். எப்படி திருமுறையும் பக்கத்துல குறிச்சேங்க. திருமுறைகள் எத்தனை? 27 ஆசிரியர்கள், 12 நூல்கள். முதல் 1, 2, 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருமுறைகள் திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரர், 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்களின் தொகுப்பு. அதுக்குள்ளேயே 9 ஆசிரியர்கள் இருக்காங்க. அது 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமூலர், 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர்கள். 11 மனித ஆசிரியர்களும் ஒரு சிவபெருமானும் சேர்ந்து 12 ஆசிரியர்கள் சேர்ந்து 11ஆவது திருமுறை. 11ஆவது திருமுறை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த ஆசிரியர் கைலை துரைசாமி எழுதினது, இவர் எழுதினது, அவர் எழுதினதுன்னு சொல்லி 12 பேரோட பாடல்களை ஒரே திருமுறையா தொகுத்திருக்காங்க. 12ஆவது திருமுறை நமக்கு தெரியும், பெரிய புராணம், சேக்கிழார் அருளியது. ஆக ஆசிரியர்களை கவுண்ட் பண்ணா 27, திருமுறைகள் கவுண்ட் பண்ணா 12. அது போல இங்க நூல்களை கவுண்ட் பண்ணா 14, ஆசிரியரை கவுண்ட் பண்ணா 6. ஏன் அப்படி இருக்கு? ஒருத்தரே 8 நூல் எழுதிட்டார், அதனால அப்படி இருக்கு. மேற்கண்ட சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல்களுள் தலை சிறந்ததாக கருதப்படுவது மெய்கண்டார் இயற்றிய சிவஞான போதம் ஆகும். இந்த ஏன்னா மெய்கண்டாருடைய சீடர்கள் தானே மற்றவங்கள்லாம், அருள்நந்தி சிவாச்சாரியார் அவங்கெல்லாம். ஸோ மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் அப்படிங்கிறது தான் ஒரு தலைமையான நூலாக நம்ம வைக்கிறோம். மற்றவங்கெல்லாம் அதுக்கப்புறம் எழுதினது, அதுக்கு ஃபாலோ பண்ணி விளக்கம் கொடுத்தது சித்தியார். அதுக்கப்புறமா அதுக்கு இன்னும் பெருவிளக்கம் கொடுத்தது உமாபதி சிவாச்சாரியாருடைய நூல்கள்.
ஆனால் இவர் மெய்கண்டார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 பெரியவங்க உய்யவந்த தேவநாயனார் அவங்க நூல் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இவர் கொடுத்தது முதன்மையான நூலாக வைத்து போற்றுகின்றோம். அது தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு மெய்ஞானமானது மேற்கண்ட சதான குறவர்கள் வழிய, குறவர்கள் ஸ்பெல்லிங் பார்த்து போடுங்க, சின்ன ர போடணும். குரு, குறவர்னா குருன்னு அர்த்தம். குருவோட இதுதான் வந்து குறவர்னு சொல்கிறோம். நீங்கள் பெரிய ரா போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து குறவர்கள்னு சொல்லி அது நம்மளுடைய கேஸ்ட் சிஸ்டமில் அது ஒரு பிரிவினரை குறிக்கும். குறவர்கள், குறத்திகள் அப்படின்னு. அந்த குறவன் குறத்தி ஆட்டம் வேற, இந்த குறவருடைய ஆட்டம் வேற. அந்த குறவன் குறத்தி ஆட்டம் உடலுக்கு, இந்த குறவர்களுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாமே நம்முடைய ஆன்மாவுக்காக. இவ்வாறு மெஞ்ஞானமானது மேற்கண்ட சந்தான குறவர்கள் வழியாக. யாரு சந்தான குறவர்கள்? அகச்சந்தான குறவர்கள் 4 பேர். திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர். அவர்கிட்ட இருந்து பாடம் கற்ற புறச்சந்தான குறவராகிய மெய்கண்டார், அருள்மிகு சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். இப்படி அந்த பரம்பரையில மெய்கண்டார் வாயிலாக நமக்கு சிவஞான போதமாக கிடைத்துள்ளது எனில், மேன்மை பொருந்திய சிவஞான போதத்தை நாம் படிப்பதால் நீங்களும் நானும் யார்? சிவபெருமானா, நந்தியம் பெருமானா, சனத்குமாரா, சத்தியஞான தரிசனியா? அவங்க கால் தூசி கூட நம்ம பெற மாட்டோம். ஆனால் நாம் இதை பெறுகின்றோம். என்ன ஐயா இப்படி குறைச்சி சொல்றாங்க, கால் தூசின்னு சொல்றாங்க, அப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். நாயை விட கேவலமான நாயை, கடைபட்ட நாயினும் கேவலமானவன். நாய்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாயும் பிடிச்சு வச்சு இதுல மோசமான நாய் எதுன்னு கண்டுபிடி அப்படின்னா அது யாராவது செலக்ட் பண்ணி இந்த காரணத்தினால இது மோசமான நாயின்னு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சா அதை விட மோசமானவன், கேவலமானவன் நான் என்று மாணிக்க வாசகர் சொல்றார். ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன்ப்பா. தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை சங்கரா, ஆர்கொலோ சதுரர். யார் செய்வாங்க இதை? இப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி படிக்க போற இந்த பாடம் வர 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 போக 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 ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். விடவே முடியாது. நானே ஒரு ஸ்டேஜில் எல்லாம் நிறுத்திடுங்க, இனிமேல் சைவ சித்தாந்த சுடர் படிக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களால் நிறுத்த முடியாது. அதான் இந்த புத்தகத்தோட ஒரு காந்தத்தன்மை, மயக்கும் தன்மை இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு. பல கடினமான செய்திகளை சில எளிமையான வார்த்தைகள்ல இங்கே கொடுத்துட்டோம். அதான் இதோட வெற்றியின் ரகசியம். 25,000 நூல்கள் 25 நாளில் போயிடுச்சு. இப்போ தான் பிரிண்ட் பண்ணோம். 25,000 தீர்ந்துருச்சு. இப்போ புக்கு இல்லை. இன்னொரு 25,000 பிரிண்ட் பண்ண போகிறோம். சைவ சித்தாந்த நூல் இப்படி ஒரு மாதத்தில் 25,000 எங்கே போகுது? ஒரு மாதம் இல்லை, 4 மாதம். சரி, இவ்வாறு மெஞ்ஞானமானது மேற்கண்ட சந்தான குறவர்கள் வழியாக நமது முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் பல நூற்றாண்டுகளாக தவமிருந்து பெற்ற ஞானத்தை. எல்லாரும் என்ன இமயமலையில் தவம் இருக்கிறாங்களே, எதுக்கு இருக்கிறாங்க? அவங்க யாராவது அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. பதிபசு பாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. நம்ம இங்கே யூடியூப் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாட்டியும் அப்புறம் வீட்டில் உட்காந்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் சேவ் பண்ணி வைக்க போகிறோம். அப்படி நம்ம ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிகள். டெக்னாலஜி காலத்தில் இருக்கிறதுனால நம்ம இன்னும் எளிமையாக இதை செய்ய முடிகிறது. நமது முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் பல நூற்றாண்டுகளாக தவமிருந்து பெற்ற ஞானத்தை 13ஆம் நூற்றாண்டில் மெய்கண்டாருக்கு பின்னரும் கூட ஆதீனங்களில் மட்டுமே பெற முடிந்த இந்த ஞானத்தை, சைவ சித்தாந்தம்ங்கிற பாடத்தை படிக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆதீனத்தில் போய் அங்கே தம்பிரான் சுவாமிகளுக்கு கீழே பணி செஞ்சு தம்பிரான் சுவாமி ஆகி அப்புறம் குருமகா சன்னிதானம் ஆகி அப்போ தான் அந்த 14 சாத்திர நூல்களை படிக்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கு. அப்படி அங்கே அந்த முறைப்படி இருந்தாதான் அசைவம் சாப்பிடுபவர்கள் சைவ சித்தாந்தமே படிக்கக்கூடாதுன்னு ஒரு நிலை இருந்தது. அதனால கண்டவங்களுக்கும் இதை போய் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் கூட வச்சுருந்தாங்க. வெளியில் இதை போய் சொல்லக்கூடாது, அவன்லாம் சைவமாக இருப்பான்னு என்ன கேரண்டி, அதனால் சொல்லக்கூடாது அப்படின்னு இப்போ வரைக்கும், கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. அப்புறமா எல்லாம் வல்ல கைலைநாதனின் பெரும் கருணையால் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஐயா சித்தாந்த சரபம் குருமகா சன்னிதானம் இப்போ இருக்கிறவங்க 24, அதுக்கு முன்னால் இருந்தவங்க 23வது குருமகா சன்னிதானம். அவங்களுடைய பெயர் அருளால் தான் இதெல்லாம் சென்டர் வச்சு எல்லா இடத்துலையும் நடத்தலாம்,
மையங்கள் திறக்கலாம். வைத்தியநாதன் ஐயா இப்போதான் யோசிக்க வேண்டியது இருக்கு, குருநாதன் பேரை யோசிக்க வேண்டியது இருக்கு. வைத்தியநாதன் ஐயா இயக்குனராக இருந்து சைவ சித்தாந்த பயிற்சி மையம் அப்படிங்கிற ஒரு மையத்தை ஒன்று தொடங்கி இன்று அது பெரிய ஆலமரமாகவும் புற்றிலிருந்து ஈசல் வருவது போல ஒரு ஒன்றியத்திலையும் ஒரு மையம் இருந்து செயல்படுகிறது. தருமபுர ஆதீனமும் இதற்கு நிகராக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் யூனிவர்சிட்டியில் டிகிரி கொடுக்குற மாதிரி டாக்டரேட் கொடுக்கறதெல்லாம் இதில் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஆதீனங்கள் பெரிய அளவில் செய்தாலும் இந்த கைலை அறக்கட்டளை அது சிறிய முயற்சியாக நாம் எடுத்து வருகின்றோம். அப்படி அப்போ போய் ஆதீனத்தில் தான் கற்றுக்கலாம் அப்படின்னு இருந்த ஒரு சப்ஜெக்டை இன்னைக்கு எல்லாரும் வீட்டில இருந்தே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பரம்பரை இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வரிசையாக போட்டு காமிச்சிருக்கோம், ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி. சாரி. ஸ்ரீகண்ட பரமசிவன் ஆக திருநந்தி தேவருக்கு உபதேசம் செய்ததை அவர் சனத்குமாரருக்கும் சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதியார், இதுக்கு சீரியல் நம்பர் 1, 2, 3, 4ன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மெய்கண்டார் வந்த பிறகு திரும்ப சீரியல் நம்பரை மாற்றிருக்கோம் 1, 2, 3, 4. ஏன்னா அவங்க 4 பேர் இவங்க 4 பேர்னு தெரியும். எல்லா இடத்துலையும் இந்த 4 பேர் தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. சமயக்குறவர்களும் 4 பேர் தானே சொல்கிறோம், 4 பேர் விழா சொல்கிறோமே, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். அதுபோல் இங்கே ஒரு 4 பேர் கைலாய மலையை சேர்ந்த அங்கே குடியுரிமை பெற்ற இப்போ இவர் சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப்பு, இவர் மலேசியா சிட்டிசன்ஷிப்பு, இவர் இந்தியா சிட்டிசன்ஷிப்னு சொல்கிற மாதிரி அவங்கெல்லாம் கைலாயத்திலேயே சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க. அவங்க யார்? நந்திதேவர், சனத்குமார், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதியார். இவங்க இங்கே ஆதார் கார்டு வச்சுருக்கிறவங்களாம் யார் அப்படின்னா மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். ஆதார் கார்டுனோன்னு அவங்களுக்கு ஆதார் இருந்ததான்னு கேட்காதீங்க, ஏதோ ஒன்று இருந்திருக்கும், ரேஷன் கார்டோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் புறச்சந்தானக்குறவர்கள். இப்போ இதில் நமக்கு மெய்கண்டாரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தெரிஞ்சுக்குவோம். 13ஆம் நூற்றாண்டு, இப்போ இதுலேருந்து 700 ஆண்டுகளுக்கும் முன்னர் இப்போ நம்மளுடைய குருநாதர் புறச்சந்தானக்குறவர்களில் முதன்மையான இந்த வெண்ணெய்நல்லூர் அங்கே மெய்ஞானத்தை பெற்ற மெய்கண்டார் எப்போ தோன்றினார் என்றால் 13ஆம் நூற்றாண்டு. அப்போது திருஞான சம்பந்த பெருமான் எப்போ தோன்றினார்? அவர் 6ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தை சேர்ந்தவர். அவர் 6, 7 தான் அவங்கெல்லாம் இருந்த காலம். இப்போது அது 6ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டுன்னா திருஞான சம்பந்தருக்கும் மெய்கண்டாருக்கும் நடுவுலையே 700 ஆண்டுகள் தள்ளி தான் இது நடந்திருக்கு. அந்த முற்பகுதி கரெக்டாக சொல்லலை, 13ஆம் நூற்றாண்டு, அதாவது 1301ங்கிற ஆண்டுலேருந்து ஆரம்பித்து 1300 இந்த முற்பகுதி, ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோமே, முற்பகுதின்னு சொன்னால் புரியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப்னு சொன்னால் புரிஞ்சிடும் நமக்கு. அந்த காலத்தில் கடலூர் என்கின்ற ஒரு மாவட்டத்திலே பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊரில் அச்சுத கலப்பாளர் மற்றும் மங்களாம்பிகை என்ற சிவனடியார் தம்பதியருக்கு அவங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இப்போவும் பல இல்லங்களிலே திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் அது புத்திசாலித்தனமாக நீங்களும் அதை பண்ணாக்க அவங்களுக்கு பிறந்த மாதிரியே உங்களுக்கும் குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. யார் வீட்டில எல்லாம் குழந்தை வர வேண்டி இருக்கிறீர்களோ, அதுவும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறீங்கன்னா, பொம்பளை பிள்ளை பிறந்தா பாவம், ஆம்பளை பிள்ளை பிறந்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக ஆம்பளை பிள்ளைங்களால தான் பெற்றோருக்கு பெரிய தொல்லையே. பெண்கள் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. வாய்ப்பு இருந்தால் பெண்களாக பெற்றுக்கிறதா நல்லது. இந்த தம்பதியருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது. அருளந்தி சிவாச்சாரியார் அவங்களுடைய குல குருநாதர் அருளந்தி சிவாச்சாரியார் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. நம்ம இப்போ ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்போம் இல்லையா, அது உடம்பு சரியில்லைன்னா நமக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரி அவங்களுடைய குருநாதர் ஆகிய, நல்லா கதையை கேட்டுக்கங்க, அருள்நந்தி சிவம் என்று சொல்லக்கூடியவர் மெய்கண்டாருடைய பெற்றோர் பரம்பரைக்கு குருநாதர். குருநாதர்கிட்ட போய், ஐயா இத்தனை ஆண்டுகளாகி எங்களுக்கு குழந்தை இல்லை, இதை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுகிறார்கள். அப்போது அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்போல்லாம் நூல் சாத்தி பார்த்தல்னு சொல்லுவாங்க. கிளி ஜோசியத்தில் எப்படி கிளி எடுத்து கொடுக்குற காடை சொல்கிறாங்களோ, அதுபோல் இப்படி ஒரு பெரிய ஒரு நூலில் ஒரு சாமியை வேண்டிட்டு, இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்கப்பா, இவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நீயே சொல்லுன்னு அந்த நூலை ஒரு இடத்துல அது உள்ள அது மாதிரி இன்சர்ட் பண்ணி அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, திருவெண்காடு அப்படிங்கிற தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அருளிய அந்த கண் காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும்
வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானும் அப்படின்னு பாடல் வருது. இந்த பாடல்ல என்ன வருது? 2வது பாடல்ல என்ன வருது? பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாவென்றும். யாருக்கெல்லாம் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும், நம்ம பரம்பரை தலைக்காதா, நமக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா, நான் மலடி இல்லை என்பதை இந்த சமுதாயத்துக்கு சொல்லுவேனா, நான் மலடன் இல்லை என்பதை இந்த சமுதாயத்துக்கு சொல்லுவேனா, என்னுடைய பெற்றோரை நான் திருப்திப்படுத்துவேனா, எங்க வீட்டில் ஒரு அழுகை குரல் கேட்காதா, எங்க வீட்டில் ஒரு தொட்டில் ஆடாதா என்று யாரெல்லாம் வேண்டுகிறோமோ திருவெண்காட்டிற்கு சென்று பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். எனக்கு தெரிஞ்சு 100 பேருக்கு நான் சொல்லி 100 பேருக்கும் பிறந்துருச்சு. 99க்கு இல்லை 100க்கும் பிறந்திருக்கு. நம்ம குரூப்ல இருக்கிற ஆசிரியர்களே பல பேர் இருக்கிறாங்க. திருவெண்காட்டில் போய் அந்த பதிகத்தை பாடி வழிபட்டு எங்களுக்கு குழந்தை பிறந்தது, இந்த குழந்தை அப்படி பிறந்ததுதான்னு குழந்தையோட செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புறாங்க இங்க. ஆக இவங்க என்ன அந்த அதை சாத்தி பார்க்கும் பொழுது பேயடையா பிரிவெய்தும், இந்த பேய் பிடிக்கிறது, கெட்ட எண்ணங்கள், கெட்ட சக்திகள் எல்லாம் நம்மகிட்ட வராது. ஏற்கனவே இந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்குதுல்ல, அதெல்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடும். நீ பர்ஃபெக்டா கிளீன் ஆயிடுவ. பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே. பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும். எங்க பார்த்தாலும் குழந்தை படத்தை பார்த்தா அதே அழுகையா இருக்கு. அந்த பெண்மணிக்கு இதே வேலை. வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாருன்னா அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குது. இது போல கையை அப்படி நடத்தாத, வா செல்லம், அப்படி செல்லம் இப்படி செல்லம்னு சொல்லி சும்மா கற்பனையிலேயே குழந்தை மடியில வச்சிருக்கிற மாதிரி பொம்மையை வச்சுக்கிட்டு இந்த அம்மா விளையாடிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு இப்படி விளையாடுறது? இந்த திருவெண்காட்டு பதிகத்தை, இந்த பதிகத்தை பாடினால் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். நிச்சயம், சத்தியம். நமக்கு உடனே ஒரு நம்பிக்கை வராது. அது எப்படி வரும்? சயின்டிஸ்ட் சொன்னா நம்புவோம், கடவுள் இல்லைன்னு சொல்றவன நம்புறோம். ஆனா குழந்தை பிறக்கும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. நம்ம நம்பிக்கை வரமாட்டேங்குது. இந்த பாட்டை படிச்சா வந்துருமா? டாக்டரே சொல்லியிருக்காங்க கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, இவங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, இவருக்கு பொட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? இந்த பாட்டை படிச்சா எப்படி வரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கிறதுனால ஞானசம்பந்த பெருமான் அதுல பதிவு செய்திருக்கிறார். ஐயுற வேண்டா ஒன்றும், சந்தேகமே படாத. அப்புறம் வேற யார் நமக்கு சொல்லணும்? டெஸ்ட் லேப்ல இருக்கிற லேப் அசிஸ்டண்ட்டை நம்புறோம், திருஞான சம்பந்த பெருமானை நம்ம நம்புறது இல்லை. நம்பிக்கை வைத்து இந்த பதிகத்தை படித்தால், நம்பிக்கைனா என்ன? பிளைண்ட் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை மாதிரி நம்பணும். கதை சொல்லுவார்கள். அதாவது ஒரு பகுதியிலே மழை இல்லாமல் இருந்தது. மழை பெய்வதற்கு மழை பெறும் பதிகத்தை ஓதி மழை வர வைக்கணும்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதில் கலந்துக்கிறதுக்காக ஊரில் எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் வாங்க கலந்துக்கங்க, மத்தியானம் நாங்கள் காலைல 11 மணிக்கு பாட போகிறோன்னு சொல்லி. ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெரியவர் கிளம்புறாரு. அவருடைய பேரன் அவனும், தாத்தா நானும் வர்றேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான். இது போலப்பா நம்ம ஊரில் மழையே இல்லாமல் இருக்கிற ரொம்ப நாளாக பஞ்சம் போய்கிட்டு இருக்கு, விவசாயம் சிலைக்கலை, தண்ணி கஷ்டமா இருக்கு, அதனால நாங்கள்லாம் சேர்ந்து அந்த பதிகம் ஒன்று இருக்கு, அந்த பதிகத்தை சேர்ந்து பாட போறோம். கூட்டு வழிபாட்டு கையில அறக்கட்டளையில் பண்ற மாதிரி 100 பேர் உட்கார்ந்து நாங்க ஒரே பதிகத்தை பாட போறோம். அப்ப சிவபெருமான் எங்க இருந்தாலும் இங்கதான் வரணும், அதனால நாங்க அதுக்கு போறேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. பேரன் என்ன சொல்றான்? தாத்தா நானும் வரட்டா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவா இருக்கு, நான் வர்றேன்னு சொல்றான். ஓகேவா அப்படின்னு தாத்தாவும் பையனுக்கு வா போலாம் அப்படின்னு கிளம்புறாரு. பையன் சொல்றான், தாத்தா கொஞ்சம் இருங்க, உள்ள போயிட்டு வரேன். உள்ள போயிட்டு கையில கொடையை எடுத்துக்கிட்டு வரான். தாத்தா கேட்குற, இதே ஏண்டா எடுத்துட்டு வர்ற? தேவைப்படும் தாத்தா. ஏண்டா மழையே இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் தேவைப்படும் தாத்தா. 5 வருஷம் ஆச்சுரா மழை பெஞ்சு அப்படி சொல்றாரு. தாத்தா இது வரைக்கும் மழை இல்லை, பதிகத்தை பாடின பிறகு மழை வந்துரும்ல, அப்ப நனைஞ்சிருவோம்ல, வரும்போது நனைஞ்சிருவோம் தாத்தா, அதுக்கு தான் கொடையை எடுத்துட்டு வரேன். சில நேரங்களில் நம்ம இறைவன்கிட்ட சரண்டர் அடையும் போதும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் குழந்தையாகத்தான் மாறணும். நான் முனைவர் பட்டம் என் புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க பெருசா, எம்டெக், கோல்டு மெடல், எம்எஸ், பிஹெச்டி எல்லாம் போட்டுட்டு போனால் ஒன்றும் கிடைக்காது. ஒன்றும் தெரியாது சாமி, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன், நீ காட்டுற வழியில் நான் போய்கிட்டு இருக்கேன், நீ நடத்துகிற, நான் நடத்தப்படுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டோன்னா எல்லாம் நல்லதாக நடக்கும். நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு நினச்சோன்னா எதுவும் நடக்காது. ஆக இந்த திருவெண்காட்டில் போய் இந்த பதிகத்தை பாடி இப்படி வழிபடுங்க, குழந்தை பிறக்கும் என்று அருள்ந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டார் பிறக்கிறதுக்கு ஒரு உபாயத்தை பெற்றோருக்கு சொல்றார். ஏன் இதை நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, மெய்கண்டாருடைய சீடர் யாருன்னு கேட்டா அருள்ந்தி சிவாச்சாரியார்னு படிக்கிறோம். இவர் பிறக்கிறதுக்கே காரணம் அவர் தான், ஐடியா கொடுத்தவர்.
இப்போ அவருக்கு இவர் எப்படி சீடர் ஆனாரு? அவருக்கு குருநாதரா தானே, உங்க அப்பா அம்மாவுக்கே குருநாதரா இருந்தவர் இவருக்கும் குருநாதர் தானே, ஏன் சீடரா இருக்காரு அப்படின்னா, நான் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சாரு, அதனால சீடரா உட்கார்ந்துருக்காரு. யாரெல்லாம் நான் அறக்கட்டளை நடத்துறேன், நான் 4000 பேருக்கு சேர்த்துருக்கேன், நான் 17 குரூப் வச்சிருக்கேன், நான் கார் வச்சிருக்கேன், நான் வீடு வச்சிருக்கேன், நான் நினைச்சேன் என்ன பண்ணுவேன், நான் என்ன முடிவு பண்ணேன்னா என் முடிவு தான் யாரெல்லாம் நான் இது என்னோடதுன்னு சொல்றானோ, சிவபெருமானை விட்டு 1000 அடி தள்ளி போய்கிட்டே இருக்கணும். ஒரு நானுக்கு 1000 அடிகள் தள்ளி போயிடும். சிவபெருமானுக்கு கோபம் வரும். இந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் 2 வார்த்தையை கேட்டால் மட்டும் கோபம் வரும். வேற எந்த வார்த்தையை சொன்னாலும், நீ லூசுன்னு சொன்னாலும் கோச்சிக்க மாட்டார். நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னாலும் கோச்சிக்க மாட்டார். நீ ஒரு மடையன்னு சொன்னாலும் கோச்சிக்க மாட்டார். நீ மனுஷனே இல்லைன்னு சொன்னாலும் கோச்சிக்க மாட்டார். நீ ஒரு குடிகாரன்னாலும் கோச்சிக்க மாட்டார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அப்படி சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும். இன்னும் நான் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அப்போது என்ன சொல்கிறாங்க, இவங்க வழிபாடு அங்கே செய்யும் பொழுது இறைவன் ஒரு நாள் அவங்க கனவுல அருள் செய்கிறார். உங்களுடைய விதிப்படி குழந்தை பாய்வு இல்லை, இருந்தாலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த திருமுறையை பாடியதால், அதுவும் நம்பிக்கையுடன் பாடியதால், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா அங்கே இருக்காங்க தஞ்சாவூர் பக்கத்தில், அவங்களுடைய பையனுக்கு மருமகள், அவங்களுக்கு குழந்தை ரொம்ப வருஷமா இல்லை, அவங்க போகாத கருத்தரிப்பு மையமே கிடையாது தமிழ்நாட்டில். என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எல்லாமே பார்த்து, எல்லா இன்ஜெக்ஷனும் போட்டு எல்லா மெடிசனும் பண்ணி கடைசியாக பணம் போனது, நேரம் போனது, அதுதான் மிச்சமே தவிர குழந்தை பிறக்கலை. அப்புறமா அவர் முடிவு பண்ணிட்டார், திருமுறையால் பிறந்தா பிறக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம், அவன் சிவபெருமான் எனக்கு கொடுக்கலன்னே வச்சுக்கிறேன், இனிமேல் இந்த கருத்தரிப்பு மையத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை, எனக்கு இவங்க சொல்கிற கதையிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, சிவபெருமான் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா போகட்டும், அதுவும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ட்டு மகனை கூப்பிட்டாரு, மருமகளை கூப்பிட்டாரு, இந்த பதிகத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. படிச்சுக்கிட்டே இருக்கணும், மனப்பாடம் ஆகிற அளவுக்கு படிக்கணும். பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணிடுச்சு, கன்சீவ் ஆயிடுச்சு. குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆச்சு. அருமையான குழந்தையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சரி, அது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் யாராவது நம்ம குரூப்பில் இந்த வகுப்பில் யாராவது இருந்தால், உங்களுக்கு மருந்து அந்த திருவெண்காட்டு பதிகம் கருமுதல் திருவரை நூலிலே முதல் பதிகமே அதுதான். சுவேதவன பெருமான் அருளால் கிடைத்த குழந்தை என்பதால் அவர்களின் குழந்தைக்கு சுவேதவன பெருமாள் என்றே பெயர் சூட்டி வளர்த்தார்கள். பெண்ணாகடத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணைநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு அங்கேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஆட்கொள்ளப்பட்டது. சுந்தரர் பித்தா பிறைசூடி பாடியதும் அந்த திருவெண்ணைநல்லூர்ல தான். அங்கே மாமா வீட்டுக்கு போன அந்த குழந்தை வாசல்ல விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அப்போது ஆகாய மார்க்கமாக கைலாய மலையிலிருந்து பொதிகை மலையை அகத்திய முனிவரை பார்க்கறதுக்காக பரஞ்சோதி முனிவர் போகிறார். போகும் பொழுது அவருக்கு தெரிகிறது, கீழே நமக்கு ஏதோ ஒரு அருள் ஒளி இருக்குது, ஞான ஒளி இருக்குது, ஞான குழந்தை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு கீழே இறங்கி அந்த விளையாடுற குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஞான உபதேசத்தை செய்து அதுக்கு தீக்கையை வழங்கி, அதுக்கு நயன தீக்கை, ஸ்பரிச தீக்கை, எல்லா தீக்கையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து மெய்ஞானத்தை உபதேசித்து, இந்த மெய்ஞான உபதேசம் பெற்றதுனால இந்த குழந்தைக்கு ஒரு நாமம் சூட்டுவாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஈசான சிவம் அப்படிலாம் ஒரு பேர் மாற்றுவாங்க சிவதீக்கை வாங்கும் பொழுது. அப்படி இந்த குழந்தைக்கு அதுக்கு முன்னாடி சுவேதவன பெருமாள் என்ற பெயரை கொண்டிருந்த இந்த குழந்தை இப்போ இந்த ஞானத்தை ஓதிய பிறகு குருநாதன் கொடுத்த பெயர், அதாவது பரஞ்சோதி முனிவர். பறந்து போனவருக்கு பேர் பரஞ்சோதி முனிவர். அதனால ஞாபகம் வச்சுக்கலாம். மெய்கண்டாருக்கு யார் குருநாதர் அப்படின்னா, பறந்து போனவர் தானே இறங்கி கொடுத்தாரு விளையாடுற குழந்தைக்கு. அதனால அவருக்கு பேர் பரஞ்சோதியார்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இந்த குழந்தைக்கு மெய்கண்டார் அப்படிங்கிற திருநாமத்தை குருநாதர் சூட்டுகிறார். பரஞ்சோதி முனிவர் அருளிய ஞானத்தை தமிழில் மெய்கண்டார் சிவஞான போதம் என்ற நூலாய் அருளினார். அதுதான் நமக்கு இந்த 14 சாத்திர நூல்களில் முதன்மை நூலாக வைத்து போற்றுகின்றோம். இதோட இந்த பாடம் நிறைவு பெற்றது. இதோட மீள் பார்வை, ரிவிஷன். இதில் இது வரைக்கும் படித்தது என்னன்னா, சிவஞான போதம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு நாம் சிவபெருமானுக்கு மிக அருகில் வந்துவிட்டோம். சிவபெருமான் இல்லைன்னு சொல்கிற கூட்டம் இருக்குது பின்னால். அதுக்கு முன்னால் சிவபெருமான் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற கூட்டம் இருக்குது. அதுக்கு முன்னால் சிவபெருமானை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க கூட்டம் இருக்குது. அவங்க ஆட்டி படைச்சிருவான், அவன் சோதிச்சிருவான், அவன் குடும்பத்தை பிரிச்சிருவான், தொழிலை கலைச்சிருவான் அப்படின்னு தவறாக புரிந்து கொள்ளாத கூட்டம் இருக்குது, தவறாக புரிந்த கூட்டம் இருக்குது. நீங்கள் நானெல்லாம் முன்னாடி வரிசையில் நிற்கிறோம், முன் வரிசையில் நம்ம அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளோ பக்கத்தில்
சிவபெருமான், நந்தியம்பெருமான், சனத்குமார், சத்தியஞான தரிசனிகள் அப்படியே வந்தாக்கா அப்படியே பக்கத்தில் கையில் துரைசாமி அப்படியே டச் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் அனைவரும், நான் மட்டும் இல்லை, நாம் அனைவருமே அதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுவே ஒரு பெருமை தானே. இது தெரியாமலே இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோமே. இந்த உலகத்தில் பல கோடி மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் அருளுகிறான். இப்போ வாழ்கின்ற மனிதர்கள் அப்ராக்சிமேட்டாக வேர்ல்டு பாப்புலேஷன் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும், 800 crore பீப்புள் இருக்காங்க. 800 crore பீப்புளில் 8 crore பீப்புளுக்கு கூட இது தெரியாது. அடா 8 crore பீப்புளுக்கு தெரிய வேண்டாம், 80 lakhs பீப்புளுக்காவது தெரியுமானா அதுவும் தெரியாது. அப்போ 1% மக்களுக்கு கூட தெரியாத, 1%னாலே என்ன, 8 கோடி ஆயிடுது. 8 கோடி 80 லட்சம்னா என்ன, 0.1, அது கூட தெரியாது. 0.1% மக்களுக்கு தான் சிவனை தெரியும். அதுல நம்ம இருக்கோம், நீங்களும் நானும் இருக்கோம். இது எப்படி? மீதி 99.9% இது தெரியாதது இருக்கு. வேற எதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை, தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லதுதான். இந்த சிவஞானம் என்கின்ற மெய் ஞானம், முடிந்த முடிவு, முப்பொருள் உண்மை தெரியாதவர்கள் 99.9%, ஓரளவு தெரிஞ்சவங்க 0.1%. இப்போ நம்ம பெருமைப்பட வேண்டியது தானே. குழந்தை பாக்கியம் இதுவரை கிடைக்காதவர்கள் திருவெண்காட்டு பதிகத்தை பாடி வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். நான் கேள்விப்பட்டது 100 பேருக்கு சொன்னது 100 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சுப்பா. 100க்கும் பிறந்துச்சு. இன்னொரு 10 பேருக்கு சொன்னா அவங்களுக்கும் இன்னொரு 10 நாள்ல பிறந்துரும். 10 பேருக்கும் பிறந்துரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பதிகத்துல திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு. அவரு நான் சொல்றதெல்லாம் சிவபெருமான் சொன்னதுன்னு சொல்லியிருக்கிறார். சிவபெருமான் சொல்லி நடக்காத காரியம் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது இருக்குமா? இன்னொரு சூரியன் வரணும்னு சிவபெருமான் நினைக்கணும்னு நினைச்சாலே சூரியன் வந்துடும். நம்ம வயிற்றுல ஒரு கரு வளர்றதுன்னு பெரிய விஷயம், நாளைக்கே கூட துவங்கிடும். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையும் இந்த பதிகமும் இருந்ததுன்னா குழந்தை கேரண்டியா இருக்கும். வயசை பத்தி கவலைப்படாதீங்க. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அதெல்லாம் கவலையப்படாதீங்க. இறை அருள்ல எது வேணாலும் நடக்கலாம். 2 வயதுக்குள்ள இந்த மெய்ஞானத்தை பெறுதே எப்படி? அந்த ஊர்ல 2 வயசுல வேற பிள்ளைங்களே இல்லையா? ஏன் மெய்கண்டாருக்கு மட்டும் இறங்கினார்? இறைவன் திருவருள், அதனால நடக்குது. திருவெண்ணைநல்லூர் சிவபெருமான் சுந்தரரை ஆட்கொண்ட தலம். சுந்தரர் ஆட்கொள்ளப்பட்டதும் அங்கேதான். 7ஆம் திருமுறையான சுந்தரர் தேவாரத்தின் முதல் பாடலான பித்தா பிறைசூடி என்ற பதிகம் பாடப்பட்டதும் திருவெண்ணைநல்லூரில் தான். அங்கேதான் சிவபெருமான் வாய் விட்டு கேட்டது, என்னை பாடுங்க ப்ளீஸ், என்னை பாடுங்க, எனக்கு வேற ஒன்றும் பிடிக்காது, யாம் விரும்பும் அர்ச்சனை இப்பாட்டே ஆகும், ஆகையால் தமிழால் என்னை பாடு. இதை விட சிவபெருமான் வேற எப்படி கேட்கணும் நம்மகிட்ட? ஒரு பெரிய முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ என்கிட்ட வந்து என்னை பற்றி வாழ்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு கேவலமாக பார்ப்போமோ. என்னையா எவ்வளோ பெரிய ஆள், இப்படி போய் என்னை வாழ்கன்னு ஒரு வாழ்க சொல்லுன்னு நிற்கிறிய, வெக்கமா இல்லை உனக்கு? அப்படி கேட்போம். சிவபெருமான் அப்படிதான் கேட்டார் சுந்தரர்கிட்ட, பாடு, அதுதான் நான் விரும்புகிற அர்ச்சனை. மற்றவங்களாம் சொல்கிறாங்க எனக்கு அந்த சந்தன அர்ச்சனை, 16 அர்ச்சனை, 32 அர்ச்சனை எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்கப்பா. என்னக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் இந்த பஞ்சபுராணத்தை பாடு, திருமுறைகளை பாடு என்று சிவபெருமானே சொல்லியிருக்கிறார், வாய்விட்டு சொல்லியிருக்கிறார். தமிழால் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். அதனால திருமுறைகளை பாடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சா விட்டுறாதீங்க. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாடிக்கிட்டே இருங்க. அதை பாட முடியாது, பார்த்து தான் பாடணும், மனப்பாடம் ஆகலை அப்படின்னா பஞ்சபுராணத்தையாவது மனப்பாடம் பண்ணிக்கங்க. கை நறுக்கிட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். மற்ற நேரத்தில் திருவாசக புத்தகத்தை வச்சு படிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிறோம், சாமி ரூமில் உட்காந்து படிக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட தோடுடைய செவியன் விடை அறிவோர் தூவன் மதிசூடின்னு துவைச்சோம்னா சீக்கிரம் அழுக்கு போயிடும். அதனால பஞ்சபுராணத்தை அனைவரும் கற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். 12 திருமுறைகளில் முதல் திருமுறையை அருளியது திருஞான சம்பந்தர் என்ற 3 வயது குழந்தை. இந்த இதில் பார்க்குறோம். இதுலேயும் குழந்தை தான் நின்றுக்கிட்டு இருக்கு. சரி, இதை விடுப்பா, இதெல்லாம் 1300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இது எப்போ நடந்ததுன்னா இப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இங்கேயும் முதல்ல உட்கார்ந்துருக்கிறது சின்ன குழந்தை தான் உட்கார்ந்துருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த சைவ சமயத்தில் 2 கண்களாகிய சமயம், சமய அறிவு, சமயக்குறவர், சந்தானக்குறவர் 2த்துலேயும் முதன்மையாக நமக்கு இருக்கிறது வந்து சின்ன குழந்தைங்க. இவருக்கு 2 வயசு, அவருக்கு 3 வயது.
ஆக இந்த 2-3 வயது குழந்தைகளை கொண்டுதான் இவ்வளவு பெரிய பரம்பரையே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? வயது ஆயிருந்தாக்க அவருக்கு எல்லாம் தெரியும். முத்துன ஆன்மா அப்படி கிடையாது. முத்துன உடம்பு அப்படிங்கிறது தான் தெரியும். இவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 50 வருஷமா இந்த உடம்பு இருக்கு, உடம்பு வளர்ந்துருக்கு. அதுதான் கேரண்டி. உயிர் வளர்ந்துருக்கா அது தெரியாது. உயிர் வளர்ந்துருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பதி பசு பாசம்னா என்னன்னு படிச்சிருந்ததுன்னா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். நல்லா படிச்சிருந்ததுன்னா நல்லா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். ரொம்ப படிச்சிருந்ததுன்னா ரொம்ப வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லா படிச்சிருச்சு அப்படின்னா ஃபுல்லா வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். சீவன் முத்தர் ஆயிடுவான். இங்கேயே முத்தியாயிடும். மனதளவுல அவங்க சொர்க்கத்துல இருக்கிறதாவே இங்க வாழ்ந்து கொண்டிருப்பாரு. பெருமானுடைய திருவடியே நினைச்சு அதுலேயே இருந்துகிட்டு இருப்பான். நம்ம அவனை லூசுன்னு சொல்லுவோம், பைத்தியக்காரன், பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கான்னு சொல்லுவோம். அவன் வெளியில பைத்தியக்காரன் மாதிரி தெரிவான், உள்ளுக்குள்ள சிவமா இருக்கிறான். நம்ம ஊர்ல 99.9% பேர் எப்படி இருக்கிறான்? வெளியில சிவம் மாதிரி இருக்கிறான், உள்ளுக்குள்ள பைத்தியக்காரனா இருக்கான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி டிப்ரெஷன் ஆகி போதை மாத்திரை போட்டுக்கிட்டு, போதை ஊசி போட்டுக்கிட்டு, போதைப் பொருள்களை ஆட்கொண்டு அதுலேயும் தூக்கம் வராமல் சண்டை போட்டுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது உள்ளுக்குள்ள சிவமா இருக்கிறது முக்கியமா, வெளியில அழுக்கா இருந்தாலும் வெளியில அப்படியே ஷோ பண்ணிக்கிட்டு ஆடை பாதி ஆள் பாதின்னு ஷோ பண்ணி 7 மோதிரம் போட்டுக்கிட்டு 8 செயின் போட்டுக்கிட்டு செயின் தெரிகிற மாதிரி ஒரு பட்டனை வேற அப்படி அவுத்து விட்டுக்கிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ள நொந்து வெந்து அழுது அழுது தினந்தோறும் தூக்கம் வராமல் சாராயம் குடிச்சிட்டு படுக்கிறது. அது அழகா? நம்ம தான் அதை யோசிக்கணும். ஆக இந்த உடல் வளர்ச்சிங்கிறது வேற, உடலுக்கு உண்டான வயதுங்கிறது வேற, ஆன்ம வளர்ச்சிங்கிறது வேற. ஆன்மாவை வளர்க்கத்தான் பிறந்தோம். பின்னாடி பாடத்தில் அதெல்லாம் படிக்க போகிறோம். வர வர இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு கிளாஸ் கூட நீங்கள் விட மாட்டீங்க. நானே போங்க, இந்த கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, 5 அழகோட முடிச்சிட்டோம், இனிமேல் கிடையாதுன்னு சும்மா சொன்னாலும் நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா பின்னால் அப்படி பாடங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது எப்போ வரும், அடுத்தது எப்போ வரும், அடுத்தது எப்போ வரும், அடுத்தது எப்போ வரும், அதை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற பாடமெல்லாம் பின்னாடி வரப்போகுது. இதன் மூலம் உடல் வயது வளர்ச்சி வேறு, ஆன்மாவின் அறிவு வளர்ச்சி வேறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்று கொஞ்சம் அறிமுக வகுப்பு என்பதால் கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் சரியான நேரத்தை நாம் கடைபிடிப்போம் என்று சொல்லிக்கொள்கிறேன். இது ரொம்ப எளிமையான ஒரு பாடம், அறிமுக பாடம். அனைவரும் அடுத்த வாரத்துக்குள்ள இதை நூலை படித்து நோட்ஸ் எடுத்துக்கொண்டு, என்னுடைய இந்த வீடியோவும் யூடியூப்லேயே இருக்க போது, லிங்க் மட்டும் வேற ஒரு லிங்க் தருவேன். இப்போ வகுப்புக்கு வந்த லிங்க் வேற, இப்போ நான் கொடுக்க போகிற லிங்க் வேறு. அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பல முறை நீங்கள் கேட்கலாம். ஐயா ஸ்லோவாக பேசுகிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் கூட வச்சு கேட்கலாம். 1.5 1.75 கூட வச்சு கேட்கலாம். எப்படியோ கேட்டு இந்த குறிப்புகளை எடுத்து இந்த அலகு 1ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஒப்படைவு அல்லது அசைன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதுபோல் ஒரு அலகுக்கும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கிறுக்கி எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன புரியுது இந்த பாடத்தில்ங்கிறத உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி எங்களுக்கு வீடியோவில் ஓப்பன் பண்ணி, ஐயா நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், முதல் அலகு நான் இது மாதிரி எழுதியிருக்கிறேன் தெரியுதா அப்படின்னு இப்படி காமிக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது ஒரு தேவை இந்த பாடத்தில். ஏன்னா உங்களை படிக்க வைக்கணுங்கிறது தான், வேற என்ன, உங்களை துன்புறுத்தணுங்கிறது நம்ம என்ன இல்லை. பதிபசு பாசஞானத்தை நீங்கள் பெற வேண்டும், இப்படியாவது நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று தருவோம். அதையும் எல்லாரும் அந்தந்த குறிப்பிட்ட காலத்திலே பண்ணி, உங்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு ஆசிரியர்கள், வழிகாட்டி ஆசிரியர்கள், திருப்புதல் வகுப்பு நடத்துகின்ற ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பயணத்தை புனித பயணமாக நாம் மேற்கொண்டால் பல மாதங்கள் பல வருடங்கள் வேற இடத்துல படித்து கிடைக்கிற பலனை இந்த 6 மாதத்திலேயே நீங்கள் பெறலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பல பேருக்கு இப்போ நேர்முக தேர்வில் நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், அதுதான் துவக்கம்ன்றது இந்த நூலை வாங்கின பிறகுதான் தெரியுது, இதில் சேர்ந்த பிறகுதான் தெரியுது, இப்பதான் என் வாழ்க்கையே தொடங்குது அப்படிங்கிறது. இவ்வளோ நாள் எதெல்லாம் உண்மைன்னு நினைச்சனோ இப்போ அதெல்லாம் பொய்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் ஏன் நமக்கு இப்படி கஷ்டம் வருது, நம்ம அப்பா அம்மா பண்ண பாவமா இருக்குமோ, இந்த தாத்தன்கள்லாம் ஏதாவது கோழி ஆடுன்னு அறுத்து சாப்பிட்டுருப்பானோ, அதனால தான் நான் இப்படி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறேனோ அப்படின்னு எல்லாரையும் முன்னோர்களை எல்லாம் நான் திட்டிக்கிட்டு இருந்த காலம் உண்டு. இப்போ எனக்கு தெரியும் யார் காரணம்னு சொல்லி. அப்படிலாம் ஒருத்தரும் தன்னுடைய சொந்த அனுபவத்தை கேட்குறாரு. நேர்முக தேர்வில் கம்பல்சரி கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு, இன்னைக்கு 7/1/2026 நீங்கள் இதில் உள்ள நுழையிறீங்க,
7/7 நீங்கள் வெளியில் வரப்போறீங்க. 7/7 நீங்கள் வெளியில் வரும் பொழுது வாழ்க்கையில் என்ன நடக்கலைன்னா ஃபெயில். ஐயா நான் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் கேள்விக்கு யார் பதில் சொல்லலாம்? அது நான் தான் புக்கு தர்றேன். என்ன மாற்றம் நடந்திருக்கு? ஒரு மாற்றமும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் இதை படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இது மாற்ற சக்தியுடைய நூல் இது. இதை படிச்சும் மாறலைன்னா திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாருப்பாங்க. சைவ சித்தாந்த சுடர் படிச்சுட்டு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கூட நடக்கலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க படிக்கலைன்னு அர்த்தம், அல்லது நான் ஒழுங்கா நடத்தலைன்னு அர்த்தம். நூலை குறை சொல்ல முடியாது. ஒன்று என்னுடைய பிழையாக இருக்க வேண்டும், அல்லது மாணவருடைய பிழையாக இருக்க வேண்டும். நூலில் பிழை இல்லை. நூல் முத்தியே கொடுக்குற நூல் இது. சின்னதாக இருக்குங்கிறதுனால அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அண்டர் வெயிட் குழந்தைங்கிறதுனால அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த நூலுக்கு ஒரு அடைமொழி. நூல் சின்னதாக இருந்தாலும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு முறை இல்லை, சில பேர் இந்த நூலை 10 முறை எழுதிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அழகு முடிச்சிட்டேன், அழகு 2 முடிச்சிட்டேன், ஒரு முறை எழுதிட்டேன், 2வது முறை எழுதிட்டேன். அப்படியே தட்டி விட்டா அப்படியே சொல்றாங்க, இந்த வரிசை இப்படி போட்டிருக்குது ஐயா, அங்க சனத்குமாருக்கு பக்கத்துல ஒரு கமா போட்டிருக்குது ஐயான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு படிச்சு அவ்வளவு பலனை பெறுகிறார்கள். நீங்களும் அதை திருப்பி திருப்பி படிச்சீங்கன்னா ஒரு முறையும் புது புது செய்திகள் வரும். தோண்ட தோண்ட நீர் ஊற்று வர்றது மாதிரி. கற்றனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. தெரியாமலா சொன்னாங்க? அதுக்கு ஒரு எளிமையான நூல் இந்த சைவ சித்தாந்த சுடர் நூல். இதை நீங்க என்ன பண்ணலான்னா, இதை வாங்கி மற்றவர்களுக்கு நீங்க இன்று முதல்